மரம் நாம் வெட்டினால் கூட ஒரு 10,000 மரங்களை நம்ம நட்டு ஒரு 10 ஆண்டுகள் வளர்க்க முடியும். ஆனால் இங்க இருக்கிற மலைகளை உடைத்து விட்டால் எந்த பொறியாளனால, எந்த அறிவியல் அறிஞனால, எந்த விஞ்ஞானியால, எந்த கருணாநிதியால, எந்த ஸ்டாலினால, எந்த சிவசிதம்பரமா அந்த பேர் சிவபத்மநாபனால உருவாக்க முடியும்? ஒரு லாரிக்கு திமுகவோட மாவட்ட செயலாளருக்கு ஒரு லாரிக்கு 400 ரூபாய் பணம் கொடுக்கணுமா? நான் கேட்கிறேன், திமுகவுடைய மாவட்ட செயலாளருக்கு என்ன மயத்துக்கடா ஒரு லாரிக்கு 400 ரூபாய் பணம் கொடுக்கணும்? இது உங்க அப்பா வீட்டு மலையா, உன் தாத்த வீட்டு மலையா, நீ உருவாக்கின மலையா? இந்த மலை எங்கள் முப்பாட்டன் காலத்தில் இருக்கிற இயற்கை, என்னுடைய வளம். இந்த வளத்தை கொள்ளையடிப்பது யாரு? ஒன்னு திமுக, இல்லை அதிமுக, இல்ல இந்த கர்மம் முடிச்ச களவாணி காங்கிரஸ். இந்த 3 பயல்கள் திருட்டு பயலுங்க, 3 பேர் தான். நீங்க ஊர் முழுக்க அலைஞ்சு பாருங்க, ஊர் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க ஆற்று மணல் கொள்ளை. ஒன்னு அதிமுக கரைவெட்டி, இல்ல திமுக கரைவெட்டி. தமிழ்நாடு முழுக்க மணல் கொள்ளை, ஒன்னு திமுக கரைவெட்டி, இல்ல அதிமுக கரைவெட்டி. தமிழ்நாடு முழுக்க மலை கொள்ளை, ஒன்னு திமுக, இல்ல அதிமுக, இல்ல காங்கிரஸ். திருநெல்வேலி பக்கத்தில் அடைமதிப்பான் குளம் என்கிற ஒரு ஊர், ஒரு கல்குவாரி. அது யாரு? காங்கிரஸ் உடைய முக்கியமான பொறுப்பாளருடைய கல்குவாரி. 6 பேர் உள்ள விழுந்து இறந்து போயிட்டான். மாவட்ட ஆட்சியர் வந்து சீல் வைக்கிறாரு. அந்த கல்குவாரிக்கு மட்டுமல்ல, 56 கல்குவாரிக்கு சீல் வைக்கிறாரு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, செல்வாக்கை பயன்படுத்தி 2 வருஷத்துல அந்த கல்குவாரியை திறந்திருக்கிறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி. தமிழ்நாட்டிலே அதிகமாக மலையை உடைக்கிற இடம் இந்த தென்காசி மாவட்டம் தான். ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா, என் ஊர்ல, என் மண்ணில், என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் என்னுடைய மலைகளை 600 லாரி ஏற்றிட்டு போறான். புளியரை செக் போஸ்ட் வழியாக ஒரு நாளைக்கு 600 லாரி போகுது. அக்கா சங்கீதா ஈசாக் சொன்னது போல, மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டா கனிம வளத்தை கொள்ளடிக்கலையே, கல்லு தானே ஏற்றிட்டு போறாங்க. ஏன் லூசு, கனிம வளம் வேற, கல்லு வேற இல்ல. ஏ படிச்சுட்டு வந்தியா, இல்ல பண்ணி மேய்ச்சிட்டு வந்தியா? இந்த ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் எல்லாம் அறிவாளி நினைச்சுக்காதீங்க. பூரா புத்தகத்தை படிச்சுட்டு எக்ஸாம்ல பிட் அடிச்சு வந்தது பூரா. நம்ம 1ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு அறிவு கூட கிடையாது. மலை என்பது என்னுடைய வளம். இந்த வளத்தை கொள்ளடிக்க தடுக்க வேண்டியது யாரு? இந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர், காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட ஆட்சியர். நம்ம காவல்துறை ஏட்டோ, இன்ஸ்பெக்டரோ, எஸ்ஐயோ கோவப்பட்டு இல்லை, அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அவங்க பாவம், அவங்க பாவம். பாதுகாக்க வேண்டியது கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் தான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த கீழப்பாவூர்ல, பாவூர் சத்தத்தில், ஆலங்குளத்தில், சுரண்டையில், இங்க இருக்கக்கூடிய சுற்றுவட்டத்தில் அதிகமான மலைகளை கொள்ளையடிச்சு போறான். 20 ஆண்டுகள், இன்னும் 30 ஆண்டுகள் கழிச்சா இந்த மலைகள் எதுவும் இருக்காது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அடிப்பான். குற்றாலத்தில் மக்கள் குளிச்சுக்கிட்டு விட்டு வச்சிருக்கான். இல்லைன்னா குற்றால மலையும் பேத்து கொண்டு போயிடுவான். இதுல இருந்து இந்த தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. சட்டமன்றத்தையும் நம்ம பார்த்த மாதிரி தெரியல. தென்காசி தொகுதிக்காக அவர் ஏதாவது பேசியிருக்காரான்னு தெரியல. நல்லா போறது, தூக்க மாத்திரை போடுறது, பிபி மாத்திரை போடுறது, போய் தூங்குறது. அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த கேண்டீன்ல சமோசா, பஜ்ஜி, வடை நல்லா இருக்கும், நல்லா தின்னுவிட்டு கெளுறு மாதிரி தெரியுது. ஒண்ணு கிடையாது, ஒண்ணு கிடையாது. காமராஜருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? காங்கிரஸ் தெரியாம கேட்கிறேன். இதை கேட்க தான் இந்த ஊருக்கே நான் வந்தேன். காமராஜருக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஒருவன் உயிரோடு இருக்கும் போது அவனை பெருமை பேசுவது அல்ல சாதனை. செத்த பிறகும் ஒருவனுடைய பெருமையை பேசிக் கொண்டிருப்பதான் உண்மையான சாதனை. ஒருவன் இறந்து 50 ஆண்டு காலம் கழித்து யாரெல்லாம் அவரை எதிர்த்து நின்றார்களோ, யாரெல்லாம் அவரை எதிர்த்து பேசினார்களோ, யாரெல்லாம் அவரை கொலை செய்ய பார்த்தார்களோ அவர்கள் கூட கொண்டாடுறார்கள். நாங்கள் ஆட்சி அமைக்க விரும்புகிறோம். எந்த ஆட்சியை? கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி என்று திமுக சொல்கிறது, காங்கிரஸ் சொல்கிறது, பாரதிய ஜனதா சொல்கிறது, அதிமுக சொல்கிறது. எதிர்த்து நின்ற அத்தனை பேரையும் மண்டி போட வைத்ததுதான் எங்கள் தாத்தன் காமராஜின் ஒரே சாதனை. நினைச்சு கூட பார்க்க முடியுமா? செய்ய முடியுமா அப்படி ஒரு தலைவனை? அந்த பட்டறையில கொடுத்து செஞ்சா கூட ஒரு தலைவனை உருவாக்க முடியாது. அன்பிற்குரிய மக்களை, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்களோடு பெருந்தலைவர் நம்முடைய தாத்தன் காமராஜர் வாழ்ந்த அந்த விருதுநகர் வீட்டுக்கு போனோம். அந்த வீட்டிலே ஒரு படுக்கை, ஒரு பெஞ்ச் மாதிரி இருந்த ஒரு படுக்கை இருந்தது. நம்ம வீட்டில் ஒரு சாதாரண ஒரு மாசம் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தன் கூட இன்றைக்கு ஒரு 6 அடிக்கு பெட்டு போட்டிருப்போம். குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய்க்கு பெட்டு வாங்கி வச்சிருக்கிறோம். ஆனால் நம் தாத்தன் காமராஜர் 9 ஆண்டு கால முதலமைச்சர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர், 35 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். கர்மவீர காமராஜருடைய வீட்டில் ஒரு 6 அடி நீளத்தில், 3 அடி 2 அடி 2 அடி அகலத்தில் 6 அடி நீளத்தில் ஒரு படுக்கை. அவர் காமராஜர் படுத்தா அப்படியே படுப்பாராம்.
அப்படி பிறண்டு கூட படுக்க மாட்டான். ஏன் பிறண்டு படுக்கல? பிறண்டு படுக்க அளவுக்கான அந்த மெத்தையை வாங்கும் வசதி இல்லை, வாங்குகிற நோக்கமும் அவட்ட இல்லை. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறார். சாகும்போது சட்டப்பையில 365 ரூபா பணம், 2 தட்டு, 2 டம்ளர், ஒரு கண்ணாடி, ஒரு செருப்பு, 4 வேட்டி, 4 சட்டை. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? இன்னைக்கு இருக்கிற இந்த அந்த ஆள் பேர் என்ன பேரு? சிவசிதம்பரமா? பேரும் மயிரை வாயில வர மாட்டேங்குது. காமராஜர் வழிவந்தவர்கள் இவர்கள். பழனி நாடார் காமராஜர் வழிவந்தவர். அந்த பழனி நாடார் விட்ட சிவபத்மநாபன் வீட்டை பார்த்தா நம்ம வீட்டுக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்கே 2 வருஷம் ஆகும். அப்படிப்பட்ட பங்களால வாழ்கிற நீங்கள், மெத்தையில வாழ்கிற நீங்கள் காமராஜர் பேரை எப்படி உச்சரிக்கிறீங்க? காமராஜர் இப்படி பேசுவதற்கு திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? இதே கர்ம வீர காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் என்று பேசிய வாய் இந்த கருணாநிதியின் வாய். இதே காமராஜரை நனைந்த பனமரத்தூர் என்று பேசிய வாய் இந்த கருணாநிதியின் வாய். இதே காமராஜரை அரவாணி, திருநங்கை, அலி என்று பேசிய வாய் இந்த கேர்கட்ட கருணாநிதியின் வாய். அந்த கருணாநிதி இருக்கிற திமுகவோடு ஒரு மானமுள்ள, ஒரு ரோஷம் உள்ள காமராஜர் வழிவந்த ஒருத்தர் இருப்பானா? ஒருத்தர் இருப்பானா? உங்களுக்கு சூடு இல்ல, உங்களுக்கு சொரணை இல்ல, உங்களுக்கு வெட்கம் இல்ல? காமராஜர் உருவப்படத்தை போட்டு ஒரு பெண் உட்கார்ந்து இருப்பது போல வரைந்து மூக்குத்தி போட்டு நேரு காமராஜருக்கு பூ வைப்பது போல முரசொலியில உருவப்படம் போட்டவர் கலைஞர் கருணாநிதி. காமராஜரை பெண் போல சித்தரித்த, ஓட்டு பிச்சைக்கு தயாராகிறார் பச்சை தமிழர் என்று காமராஜரை இழிவுபடுத்திய திமுகவோடு, எல்லாத்தையும் தாண்டி காமராஜர் வப்பாட்டி வச்சிருக்காரு, அவருக்கு 2 பிள்ளை இருக்குன்னு சொல்லி முரசொலியில எழுதிய திமுகவோடு சாகும் வரை மண்ணை பெண்ணை தொடாத எங்கள் தாத்தனை கொச்சைப்படுத்திய திமுக. அவரை நாடார்னு சொல்லுவாங்க. அவர் நாடார் தான். மண்ணை நாடார், பெண்ணை நாடார், பொன்னை நாடார், பொருளை நாடார், பணத்தை நாடார், பதவியை நாடார். அதனால் அவர் நாடார். அந்த தாத்தனை நீ அசிங்கப்படுத்துற? 9 வருஷம். அன்பிற்குரிய மக்கள், ஒரு கேள்வி. திமுக இருக்கிற மானமுள்ள தமிழன்ட்ட, திமுக இருக்கிற சித்தப்பன் பெரியப்பங்கிட்ட, திமுக இருக்கிற அண்ணன் தம்பி கிட்ட, என் அங்காளி பங்காளிட்ட, என் சொக்காரன்ட்ட நான் கேட்கிறேன். எங்கள் தாத்தன் காமராஜர் 1934ஆம் ஆண்டு வெள்ளைக்காரன் எதிர்த்து சிறைக்கு போறாரு. அவருக்கு அப்போ வயது 35. மீண்டும் 1939ஆம் ஆண்டு சிறைக்கு போறாரு. திருப்பி 1942ல 3 ஆண்டுகள் தண்டனை பெறாரு. கையை பிடிச்சி வெளுத்த வழக்கிலையோ, கனிம வளத்தை கொள்ளையடிச்ச வழக்கிலையோ, ஊழல் வழக்கிலையோ, அமலாக்கத்துறை வழக்கிலையோ, ஐடி வழக்கிலையோ போல வெள்ளைக்காரனுக்கு எதிராக வெடிகுண்டு வைத்த வழக்கிலே கைதானவர் எங்கள் தாத்தன் கர்ம வீர காமராஜர். ஆளு சாஃப்ட் கிடையாது, ரொம்ப ஹார்டு. பார்க்கத்தான் ரொம்ப பவியமா இருக்க மாதிரி தெரியும். ஆள் 6 அடிலாம் சாதாரண ஆள் கிடையாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அரசியலுக்கு வந்தவர். அப்படிப்பட்ட 9 ஆண்டுகள் சிறை, 9 ஆண்டுகள் காமராஜர் சிறையிலே வாடி இருக்கிறார். அதே காலகட்டத்தில் காமராஜரோடு கரம்போர்த்து நின்ற, அவரோடு காமராஜர் இருந்தார், காமராஜரோடு அவரும் இருந்தார். இடையில ஒரு கருத்து முரலால் பிரிஞ்சாங்க. அந்த 2 தாத்தனும் ஒன்று சேர்ந்திருந்தா தமிழ்நாடு என்னைக்கு தன்னாடா மாறிக்கும். அப்படி ஒரு தாத்தன் தான் நம்முடைய தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த தேவர் திருமகன் 9 ஆண்டுகள் சிறை. அவர் வெள்ளைக்காரனை எதிர்த்து. பகத்சிங் 24 வயசுல சிறை. அதே காலகட்டத்தில் 1924 கருணாநிதி பிறக்கிறாரு. சுதந்திர காலத்தில் கருணாநிதிக்கு வயசு 25. நான் தெரியாம கேட்கிறேன், காமராஜர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, முத்துராமலிங்க தேவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு, வாவு சிதம்பரனார் ஜெயிலுக்கு போயிருக்காரு, பாரதி ஜெயிலுக்கு போயிருக்காரு, சுப்பிரமணிய சிவா ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஏன் உங்களுடைய ஐயா கருணாநிதி வெள்ளைக்காரனை எதிர்த்து ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல? அந்த 24 வயசுல கலைஞர் கருணாநிதி தமிழ்நாட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? 24 வயசு பையன் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ அதான் பண்ணிட்டு இருந்தாரு. எங்கள் தாத்தனும் எங்கள் பாட்டனும் செக்கெடுக்கும் பொழுது, எங்கள் தாத்தன் கர்மவீர காமராஜர் கல்கத்தா சிறையிலே கொடும் சிறைவாசத்தை அனுபவிக்கும் பொழுது, எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவர் நாசிக் சிறையிலே கொடுமையான சிறைவாசத்தை அனுபவிக்கும் போது, இந்த கருணாநிதியும் இந்த அண்ணாதுரையும் காம நாடகங்களை எழுதி கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரிய மக்களே, இரவு நேரத்தில் ஆண்கள் மட்டும் படிக்கக்கூடிய புத்தகங்களை தமிழ்நாட்டில் விற்பனை செய்து கொண்ட ஒரு காம கூடாரம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். விடுதலைக்காக ஒரு சின்ன கல்லை கூட தூக்கி போடாத கூட்டம் அரசியல் அப்படியே அபகரித்துக் கொண்டது. 9 வருஷம் ஜெயிலு, 9 வருஷம் ஆட்சி. 9 வருஷம் தான். கருணாநிதி 5 முறை முதலமைச்சரா, ஜெயலலிதா 6 முறை முதலமைச்சரா, ஐயா ஸ்டாலின் துணை முதலமைச்சரா, இப்ப முதல்வரா. நீங்கள்
50 ஆண்டு காலமாக புடுங்க முடியாத ஆணியை 9 ஆண்டு காலத்தில் சாதித்து காட்டியவன் எங்களுடைய தாத்தன், கர்ம வீரர், கிங் மேக்கர், பெருந்தலைவர் எங்கள் ஐயா காமராஜர். ஏன் பெருந்தலைவர்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவன் தலைவன், தலைவர்களை உருவாக்கினால் அவன் பெருந்தலைவன். இந்திரா காந்தியை உருவாக்கினார், அதனால் பெருந்தலைவர். பக்தவச்சனத்தை உருவாக்கினார், அதனால் பெருந்தலைவன். பல தலைவர்களை உருவாக்கினார். சாதாரண ஆள் கிடையாது. 9 வருஷம் 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார், பொறியியல் கல்லூரிகளை திறந்தார், மருத்துவ கல்லூரிகளை திறந்தார். வைகை அணை, பாபநாசம் அணை, திருவண்ணாமலை சாத்தூர் அணை, இங்கே மணிமுத்தாறு அணை என்று 9 அணைகளை கட்டினார். தமிழ்நாடு முழுக்க பல தொழிற்சாலை உருவாக்கினார் 9 ஆண்டு காலத்தில். இவன் காமராஜருடைய சிலை இருக்கு, நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். காமராஜர் சிலை நம்ம ஊர் பாவூர் சத்தில் இருக்கு, பல ஊரில் இருக்கு. ஒவ்வொரு சிலையும் எப்படி இருக்கும்? 2 குழந்தைகளை காமராஜரை அழைத்து கொண்டு போவார். எங்க அழைச்சிட்டு போறாரு? பள்ளிக்கூடத்துக்கு படிப்பதற்காக குழந்தைகளை காமராஜர் அழைச்சிட்டு போறாரு. அவர் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனாரு, படிக்க வச்சாரு. அதனால 2 குழந்தைகளை கூட்டு போன்று போது போல சில கருணாநிதிக்கு செலவு வச்சா டாஸ்மாக்கு 2 குடிகாரங்களை கூட்டு போற மாதிரி தான் செலவு வைக்கணும். நல்லா தள்ளாடிக்கிட்டு அப்படியே நல்லா மல்லாக படுத்துக்கிட்டு நாய் கூட படுக்கிற மாதிரி, நரி கூட படுக்கிற மாதிரி தான் செலவு வைக்கணும். எங்க தாத்தன் எங்களை படிக்க வச்சான், கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எங்களை குடிக்க வச்சார். அதான் உண்மை. எங்கள் தாத்தன் அணைகளை கட்டினார், கருணாநிதி பல துணைகளை கட்டினார். அதான் வரலாறு. கருணாநிதிக்கும் காமராஜருக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். காமராஜர் மலை, கருணாநிதி மடு. அன்பிற்குரிய மக்களை, பெருந்தலைவர் என்று நம்ம தலைவர் ஐயா காமராஜர் அழைக்கிறாங்க. அந்த பொறாமையில, அந்த வஞ்சத்துல, அந்த வன்மத்துல, அந்த இலை புத்தியில ஊராட்சி மன்ற தலைவர்களை பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று யாரு? கருணாநிதி. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் அழைக்க கூடாது, அந்த பட்டம் அவருக்கு மட்டும் போக கூடாதுன்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர்களையும் பெருந்தலைவர் என்று அழைக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிட்டது திமுக. 1970 காமராஜர் சாகும் வரை காமராஜரை இழிவுபடுத்திய திமுக. காமராஜர் கன்னியாகுமரியில் போட்டியிடுகிறார். எங்கிருந்து? காங்கிரஸ் கட்சியிலே விலகி, இந்திரா காந்திக்கு எதிராக விலகி ஸ்தாபன காங்கிரஸை ஆரம்பித்து கன்னியாகுமரியில் காமராஜர் பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் பொழுது திமுகவும் காங்கிரசும் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து காமராஜரை வீழ்த்த துடிக்கிறது. காமராஜருக்கு எதிராக கன்னியாகுமரியில் கருணாநிதி பேசுகிறார். இன்றைக்கும் பதிவு இருக்கிறது. என்ன தெரியுமா பேசியிருக்காரு? நம்முடைய தாத்தன் சாதி பார்க்காத பல தலைவர்களை உருவாக்கிய தாத்தன் காமராஜரை, உங்களுடைய ஓட்டு வந்த நாடாருக்கா இல்லை சொந்த நாடாருக்கா? உங்கள் ஓட்டு சிவகாமியின் மகனுக்கா மேரியின் மகனுக்கா என்ற கேவலமாக எங்கள் தாத்தனை சாதி ரீதியாக விமர்சித்த தலைவன் இந்த கருணாநிதி. அந்த கருணாநிதி கூட எப்படி நீங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? இல்ல காமராஜர் வாரிசுன்னு சொல்றது என்ன? நீ காமராஜர் வாரிசு? காமராஜர் வாரிசு என்றால் இந்த கீழப்பா ஒரு இந்த ஊர்ல ஒரு மேல்நிலை பள்ளி நீ கட்டி வச்சிருந்தா நீ காமராஜர் வாரிசு. இங்க இருக்கிற குளத்தை ஒரு பாப்பா ஆட்டையை போட்டு வச்சுக்கிறான், அந்த குளத்தை உன்னால் மீட்க முடியல. இங்க இருக்கிற குளத்தை ஒருத்தன் படகு சுவாரி விட்டு அதை கேரளாக்காரருக்கு கான்ட்ராக்ட் விட துடிச்சுக்கிட்டு இருக்கான், அதை உன்னால் சரி செய்ய முடியல. அப்புறம் நீ என்ன காமராஜர் வாரிசு? ஒட்டுமொத்த ஊரம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? மலையாளி கட்டுப்பாட்டில். மலையாளி கல்லு மலையாளி கான்ட்ராக்ட், நிலம் மலையாளி கான்ட்ராக்ட், வெங்காயம் மண்டி மலையாளி கான்ட்ராக்ட், நெல் மலையாளி கான்ட்ராக்ட், சோளம் மலையாளி கான்ட்ராக்ட். அப்ப நீ மயிரை புடுங்கிருக்கா இருக்க? நீ எதுக்கு இருக்கிற? எங்க ஊர் சொரண்ட பக்கத்தில், என் ஊருக்கு நான் இங்க உங்க ஏதோ சிவப்பா இருக்கான்னு பாப்பா நினைச்சிடாங்க. உங்க கூட பிறந்து வந்தவன் தான், இந்த வீராணத்தில் பிறந்தவன் தான். கோவப்பட்டு கிளம்பி எந்திரிச்சு திருச்சிக்கு போய் ஏதோ சீமான் கையை பிடிச்சி கொஞ்சம் அரசியல் படிச்சிட்டேன். உங்க கூட இருந்தா அந்த முக்கில் ஓரமாக உட்காந்து இருந்திருப்பேன். இல்லை திமுக அதிமுக போய் சீரழிஞ்சு சின்ன படமா போயிருப்பேன். ஏதாவது ஒன்று. தென்காசி என்பது எவ்வளவு செழிப்பான ஊர். உலகம் முழுக்க வெங்காயம் 200 ரூபாய்க்கு வித்தாலும் என் ஊர் வீராணத்தில் 100 ரூபா தான். உலக செழிப்பான ஊர் தென்காசி. அந்த செழிப்பான ஊர் அந்த மக்களுக்கு பயன்படுகிறதா என்றால் அந்த மக்களுக்கு பயன்படவில்லை, மலையாளிகளுக்கு பயன்படுகிறது. என்ன நீங்க ஆட்சி நடத்துறீங்க? ஈடுல ஆட்சி 2 ஆண்டே சாட்சி. வெங்காயம் விலை 200 ரூபா, தக்காளி விலை 150 ரூபா, அது வெள்ளை பூண்டு விலை 350 ரூபா, இஞ்சி விலை 350 ரூபா. எல்லா விலையும் ஏறி போச்சு, எல்லா விலையும் ஏறி போச்சு. ஆனால் ஈடுல ஆச்சு, அதுக்கு 2 ஆண்டே சாட்சியா? வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? நான் தெரியாம கேட்குறேன், ஐயா ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுற கஷ்டம் தெரியுமா தெரியாதா? இல்லை அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா? நாங்கள் மானக்கடை கேட்குற இந்த உளவுத்துறை உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்குதா இல்லையா? இல்லை உளவுத்துறை ரிப்போர்ட்டை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் போட்டு காட்டு நல்லா பேசுகிறாங்க அந்த ஆட்டத்துறைன்னு போட்டு அழிச்சிருதா? அனுப்புங்க ஐயா. ஐயா ஐயா கமாரே துறமாரே எசமானே கொஞ்சம் அனுப்புங்க. எங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு கொஞ்சம் போட்டு காட்டுங்க ஐயா. இந்த மானக்கடை கேட்குறாங்க ஐயா,
இங்க பாருங்க, இவ்வளவு விமர்சனம் இருக்கியா, இவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்கயா, சொல்லுங்க. தென்காசியின் அரசு மருத்துவமனைக்கு இல்ல சிவபத்மநாபனோ இந்த பழனி நாடாரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உயிரோட திரும்ப முடியுமா? நான் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா? இந்த தென்காசி அரசு மருத்துவமனையில், இந்த ஜிஹெச்ல, ஐக்ரோன் ஹாஸ்பிட்டல்ல சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் உள்ள போவாரா? இல்ல இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் போவாரா? யாரு? மனோஜ் பாண்டியன். பேர் மட்டும் பாண்டியன் வச்சுக்கிறது. பாண்டியன்னா பாண்டியனா இருக்கணும். பாண்டிய மன்னர்களுடைய கோட்டையாக இருந்தது தென்காசி. இன்னைக்கு என்ன எப்படி இருக்குது? இன்னைக்கு மலையாளிகளுடைய கோட்டையாக மாறிடுச்சு. இதே இந்த சிற்றாருக்கு, இந்த கீழப்பாவூருக்கு வருகிற இந்த சிற்றாற்று, இந்த வாய்க்காலுக்கு ராஜேந்திரன் வாய்க்கால் என்ற ஒரு பெயர் இருந்திருக்கிறது. அதுவும் எந்த ராஜேந்திரன்? நம்முடைய பாட்டன் உலகத்தின் கடாரம் என்றால் கப்பலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழனுடைய பெயர் இந்த சிற்றாற்று வாய்க்காலுக்கு, பெரியகுளம் வாய்க்காலுக்கு. ஏன்? இது அவன் காலத்தில் கட்டப்பட்ட வாய்க்கால், அவன் காலத்தில் கட்டப்பட்ட குளம். ஒரு குளத்தையும் கட்டலையே. காட்டுங்க. திமுக கட்சிக்காரன், அதிமுக கட்சிக்காரன், இந்த காங்கிரஸ், இந்த பாஜக கட்டி தோண்டிய ஒரு குளம், ஒரு ஏரி, ஒரு கம்மா, ஒரு கரணை, ஒரு தாங்கல், ஒரு ஏந்தல், ஒரு வாய்க்கால் சொல்லுங்க. கிடையாது. மொத்தத்தையும் தூர்வாரினது, மொத்தத்தையும் ஆட்டையை போட்டது, மொத்தத்தையும் அபகரிச்சது, அதில் பள்ளிக்கூடம் கட்டது, அதில் சின்ன வீட்டுக்கு ஏதாவது செட்டப் பண்ணது, அதுதான். வேற ஒன்றும் கிடையாது. குளத்தை வெட்டியது எல்லாம் நம்முடைய முன்னோர்கள், பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், அவர்கள் வெட்டினார்கள். இவன் அதை அபகரிச்ச ஆட்டையை போட்டான். வெக்கம் இல்லாம ஈடுள்ள ஆட்சி, 2 ஆண்டு சாட்சி. தக்காளி விலை 200 ரூபாய் தாண்டி விட்டது. இப்பதான் தெரியுமா உங்களுக்கு? இது ஏற போதுன்னு தெரியாதா? உலகத்திற்கே தக்காளியை ஏற்றுமை செய்த தமிழ்நாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டு தக்காளி உற்பத்தி கிடையாது. அங்கங்க ஒரு சில விவசாயிகள் தான். ஏன் தக்காளி உற்பத்தி இல்லைன்னா, தக்காளி விலை 1 ரூபாய், 1 கிலோ 5 ரூபாய்க்கும் 2 ரூபாய்க்கும் 2 ஆண்டுக்கு முத்துது. தக்காளிக்கு சரியான விலை வராமல் தெருவில் கொண்டு போய் மக்கள் கொட்டுனா. தக்காளிக்கு சரியான விலை இல்லை, கத்திரிக்காய்க்கு சரியான விலை இல்லை, வெங்காயத்துக்கு சரியான விலை இல்லைன்னு மக்கள் சாலை ஓரங்களில் கொட்டுனா. அன்றைக்கு இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்தது. சிங்கப்பூருக்கு போய் தொழிலதிபர்களை பார்க்கிற முதலமைச்சர், ஜப்பானுக்கு போய் தொழிலதிபர்களை பார்க்கிற முதலமைச்சர் என்னைக்காவது விவசாயிகளை கூட்டு பேசியிருக்காரா? என்னைக்காவது வேளாண்மை செய்கிற விவசாயிகளை கூட்டு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு என்னப்பா பிரச்சனை, எத்தனை ஏக்கர்ல நீ பயிரிடுற, எவ்வளவு உனக்கு கிடைக்குது, எவ்வளவு லாபம், என்னைக்காவது கேட்டதுண்டா? பார்க்க மாட்டாங்க. விவசாயினாலே ஆகாது. ஆனால் கிரீன் மெட்டை போட்டுக்கிட்டு, பச்சை துண்டை போட்டுக்கிட்டு, டாடு விவசாயி தான், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு தண்ணி வரலையா? ஆக அதிமுக ஆட்சியில் உங்களுக்கு மின்சாரம் வரலையா? சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கலைஞர் பக்கம் வந்திருக்கேன், நான் சொல்லதை தான் செய்வேன், செய்கிறதை தான் சொல்லுவேன். யாத்தி உலகத்தில் இப்படி ஒரு பொய் உண்டா? சொல்றதைத்தான் செய்வாராம், செய்யறதான் சொல்லுவாராம். ஐயா, சொல்றதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் என்று சொன்னீர்களே, அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு இப்போது எதற்காக தகுதி உள்ள இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் என்று சொல்றீங்க? இது பச்சை பொய் அல்லவா? இது பகல் பொய் அல்லவா? ஐயா, சோத்துக்குள்ள பூசணிக்காக மறைக்கலாம், நீங்க பூசணிக்காய் தோட்டத்தையே மறைக்கிறீங்களா? ஐயா, இது நியாயமா? இது அடுக்குமா? நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வேன் சொன்னீங்களா இல்லையா? இப்ப நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்தா நீட் கோச்சிங் சென்டர்கள் அமைக்கப்படும். அதான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து கூட்டுறவு கடனும் தள்ளுபடி செய்யப்படும். அது எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். வாங்க வாங்க ஓடியாங்க. கூட்டுறவுல நீங்க நகை அடகு வச்சிங்களா? வைக்கல, உடனே போய் வச்சிருங்க, நம்ம ஆட்சி வரப்போகுது, உடனே நம்ம திருப்பிடலாம். இவர் பேச்சை கட்டு போய் அங்க அடமானம் வச்சா அது மூழ்கிருச்சு, முடிஞ்சிச்சு. அப்புறம் திருப்பி கேட்டதுக்கு அவங்க நகையை வைக்கல, வெறும் டப்பாவை மட்டும் வச்சுட்டாங்க. டப்பாவை வச்சு ஏமாத்திட்டாங்க. அது ஏமாத்துறவங்க நாங்கள் தள்ளுபடி பண்ண முடியாது. டப்பாவை நகைக்கடையில் வைக்கிற அளவுக்கு அந்த நகைக்கடையுடைய அந்த கூட்டுறவு சங்கத்துடைய அதிகாரி, அந்த கோஆபரேட்டிவ் அதிகாரி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எத்தனை அதிகாரி மீது நீ நடவடிக்கை எடுத்திருக்கிற? எத்தனை கூட்டுறவுக்கு வங்கியினுடைய அதிகாரிகளை நீ பணி நீக்கம் செஞ்சிருக்கிற? டப்பாவை வச்சு தவறு, அந்த மக்கள் மீது நடவடிக்கை எடுத்தியா? டப்பாவை வைக்கிற அளவுக்கு அந்த அதிகாரி புடுங்கிட்டு இருந்தானா? என்ன பண்ணிட்டு இருந்தான்? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று பாருங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில் அள்ளி விடுறது. எப்படி நம்ம அள்ளி விட்டுருக்கானுங்க தெரிஞ்சிருச்சு. நம்ம எப்படியும் ஆட்சிக்கு வர போறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு மோதி பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு அள்ளி விடுவோம். இதுல எங்க அக்கா கனிமொழி ஆட்சிக்கு வந்த உடனே பூரண மதுவிலக்கு. தமிழ்நாடு வந்து அதிக விதவைகள் மாநிலமாக மாறிடுச்சு. எப்ப எவ்வளவு அக்கறை, எவ்வளவு அக்கறை? விதவைகள் மாநிலமாக மாத்தினது யாரு?
தமிழ்நாட்டில் டாஸ்மாக கொண்டு வந்தது யாரு? சரி, எம்ஜிஆர் காலத்தில் பிராந்தி கடை தனியாருக்கு போச்சு. அதன் பிறகு ஜெயலலிதா டாஸ்மாக கொண்டு வந்தாங்க. ஐயா கருணாநிதி வந்தார்ல, டாஸ்மாக இழுத்து பூட்டிருக்கலாம்ல. அம்மையார் ஜெயலலிதா 4500 கடைகளை திறந்தால் ஐயா கருணாநிதி 6500 கடையை திறந்தார். சரி, அதுக்கு பிறகு வந்த எடப்பாடி மூடினாரா? இல்ல. சரி, எடப்பாடி மூடல, ஐயா ஸ்டாலின் மூடினாரா? இல்ல. இப்ப புதுசா யோசிச்சிருக்காங்க. காலையில வேலைக்கு போறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, நான் கூட வேற ஏதாவது சொல்ல போறாங்க போல இருக்கு. வேலைக்கு போறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால ஏதாவது கஞ்சி தொட்டி திறக்க போறாங்க போல இருக்கு. ஏதாவது கம்பங்கூழ் கேப்பக்கூழ் கொடுப்பாங்க போல இருக்கு. வெங்காயம் கொடுப்பாங்க. இல்லை சாப்பிட்டு போட்டோம் கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போகிறோம். கொத்தனார் சித்தாள் வேலைக்கு போகிறோம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ அப்படியா? அது என்ன பண்ண போறீங்க? அதனால 7 மணிக்கு ஒரு கட்டிங்கை போட்டு போனாதான் அவங்களுக்கு சாந்து குலைக்கிறதுக்கு கரண்டி நிற்கும். இப்போ உங்கள் வீட்டில் வேலைக்கு வர்றவங்கலாம் கட்டிங்கை போட்டு தான் வர்றான். அமைச்சர் முத்துசாமி வீட்டில், அமைச்சர் KN நேரு வீட்டில், KKSSR வீட்டில், தங்கம் தென்னரசு வீட்டில், எங்கள் ஐயா ஸ்டாலின் வீட்டில், அண்ணன் உதயநிதி வீட்டில் வேலைக்கு வரவங்களாம் கட்டிங்கை போட்டு தான் வருவானா? டிரைவரு எல்லாம் கட்டிங்கை போட்டு தான் வருவாங்க. காலையில் ஒரு கட்டிங்கை போட்டால் தான் நான் உங்களை கூட்டு வச்சு பேசிட்டோம். எப்படி நீட் தேர்வு எழுத போற மாணவிகளுக்கு குறை இருக்கிறது. காதில் இருக்கிற தோடை கலத்துகிறான், தொங்கட்டானை கலத்துகிறான். பெண்களுடைய உள்ளாடையில் கொக்கியில் இரும்பு இருக்கிறது என்று அந்த உள்ளாடையை கலத்துகிறான். எத்தனை மாணவிகளை கூட்டு வச்சு இந்த அரசாங்கம் பேசி இருக்கிறது? இந்த 2023ஆம் ஆண்டு தமிழ் தேர்வில் 50,000 மாணவர்கள் தமிழ் தேர்வு எழுத ஏன் எழுதவில்லை, என்ன காரணத்துக்கு எழுதவில்லை என்று என்னைக்காவது இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பவுடர் மூஞ்சி மகேஷ் பொய்யாமொழி என்னைக்காவது கேட்டிருக்காரா? உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு போஸ்டர் ஓட்டுற வேலை. மாமன்னன் மன்னா ஏ மன்னா மாமன்னான்னு மண்ணாங்கட்டி வேலை பார்க்கறது. அமைச்சர்மார் கூட அந்த வேலையை பார்க்குறாங்க. உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு போஸ்டர், பேனர், பிளக்ஸ், கட் அவுட். சென்னை மாநகர மேயர்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி மாமன்னன் படம் எப்படி இருக்கு? வெக்கம். அக்காவுக்கு ரொம்ப வெக்கம். எப்படி இருக்குக்கா? ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸ்டார் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, அருமையாக இருக்குது, அழகாக இருக்குது. டான்ஸ் ஃபைட்லாம் அவ்வளோவா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அக்கா தக்காளி விலை அது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்லையே? மாமன்னன் படம் அது ரொம்ப நல்லா இருக்கு, தக்காளி விலை அது ஏன் டிபார்ட்மெண்ட்டில்? அப்போ இஸ்ரோவை பற்றி பேசுமாக்கா? சந்திராயன் 3 பற்றி பேசுவோமா? சந்திராயன் 3 பற்றி இந்த ஏஐன்னு ஒரு புதிய தொழில்நுட்பம் அதை பற்றி பேசுவோமாக்கா? தக்காளி விலை பற்றி மாநகர மேயருக்கு கவலை இல்லையாம். ஆனால் மாமன்னன் படம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கு. விளங்குமாடா இந்த அரசு? விளங்குமா? கோபம் வருமா வராதா? கோபப்பட்ட வழக்கு அவதூறு பரப்புறாரு, விமர்சனம் பண்றாரு. நீ காமராஜரையும் நீ முத்துராமலிங்க தேவரையும் திமுக விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ இந்திரா காந்தி விமர்சனம் பண்ணதை விட நேருவை பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ அம்மையார் ஜெயலலிதா விமர்சனம் பண்ணதை விட நான் உன்னைய பண்ணல. நீ பண்ணதுக்கு என்னைய பண்ணதுக்கு நான் உன்னை சேர்த்து வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு காலம். இந்த பயந்து நடுங்குவாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டால் மிரண்டுருவாங்க, அப்படியே ஓடி போயிடுவாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டால் மிரள்வதற்கும் ஜெயிலில் தூக்கி போட்டால் பயப்படுவதற்கும் நாங்கள் என்ன கருணாநிதியின் வாரிசுகளா? அங்கே ஒரு கருணா, இங்கே ஒரு கருணாநிதி, அவ்வளோதான். அந்த துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம். அப்படிப்பட்ட தலைவனை பார்த்த அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒன்று. பெரியாரை பார்த்தோ, அண்ணாவை பார்த்தோ, கருணாநிதியை பார்த்தோ, எடப்பாடியை பார்த்தோ, ஜெயலலிதாவை பார்த்தோ, ஓப்பு பன்னீர்செல்வத்தை பார்த்தோ, ஸ்டாலினை பார்த்தோ அரசியலுக்கு வந்தவர்கள். அரசியல் என்றால் வெள்ளை வெட்டி வெள்ளச்சட்டை கட்டிக்கிட்டு கருணாநிதி படத்தை ஸ்டாலின் படத்தை சட்டையில் வச்சுக்கிட்டு கக்கூஸ் கான்ட்ராக்ட் கிடைக்குமா, சைக்கிள் ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்குமா, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்குமா, மாவட்டமே வட்டமே ஒன்றியமே கிளையே மாநிலமேனு கையை கட்டி நின்றுக்கிட்டு சிவ பத்மநாபனுக்கும் ஆலடியார்னா மகள் பூங்கோதைக்கும் அப்படியே சாமரம் வீசிக்கிட்டு நிற்கிற திமுக காரமானிலடா துணிஞ்சு நிற்கிற பிரபாகரனுடைய பிள்ளைகளா. அரசியல் என்பது என் மக்களுக்கான தேவை, அதற்கான சேவை என்று நிற்கிறோம். சும்மா இந்த பூச்சாண்டி காட்டுற வேலையை கீழே பாவூரில் கூட்டம் நடத்திடுவாங்களா? கூட்டத்தை கூட்டிடுவாங்களா? யார்? காங்கிரஸ். நான் கேட்குற கேள்விக்கு உங்களுக்கு மானம் இருந்தா, ரோசம் இருந்தா, வெக்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொர்ணம் இருந்தா இதே ஊரில் நாளைக்கு நீ கூட்டம் போட்டு பேசு. என்ன பேசுவ? காங்கிரஸை போல ஒரு களவாணி கட்சி இந்தியாவில் உண்டாங்க. எங்க ராணுவ வீரனுடைய பொண்டாட்டிக்கு சவப்பட்டி செய்வதில் ஊழல் பண்ண ஒரே ஒரு கட்சி இந்த களவாணி காங்கிரஸ் கட்சி. புல்லட் ப்ரூஃப் இந்திய ராணுவ வீரருக்கு புல்லட் ப்ரூஃப்ல ஊழல் செய்த கட்சி இந்த களவாணி காங்கிரஸ் கட்சி.
ராணுவனுடைய மனைவிக்கு வீடு கட்டி கொடுப்பதில் ஊழல் செய்த கட்சி இந்த களவாணி காங்கிரஸ் கட்சி. இந்தியாவிலே முதல்ல ஊழலை ஆரம்பித்து வச்சது இந்த காங்கிரஸ் உடைய தலைவராக ரோஜாப்பு போன்ற உதர்களுக்கு சொந்தக்காரர் என்று கொண்டாடப்படுகிற ராஜீவ் காந்தி தான். போவர்ஸில் முதலாக இந்தியாவிலே ஊழலை ஆரம்பித்து வைத்தது ராஜீவ் காந்தி என்கிற இந்த கேடுகட்ட கட்சியுடைய தலைவன் தான். நீ பேசுற, உனக்கும் நேர்மைக்கும் உனக்கும் நல்லதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? காமராஜர் இருந்தார் காங்கிரஸ்ல, காமராஜர் இருந்தார். காமராஜர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் காங்கிரஸ் இந்தியாவில் இருந்துச்சு, தமிழ்நாட்டில் இருந்துச்சு. என்னைக்கு காமராஜர் செத்தாரோ அந்த சவப்பட்டியோட கடைசி ஆணி அடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் காமராஜர் சாகும்போது இந்த காங்கிரஸ் சாவல, அவர் ஸ்தாபன காங்கிரஸ், அந்த காங்கிரஸ் வேற முடிஞ்சு போச்சு. எங்கள் ஐயா அண்ணன் சீமானுடைய மாமனார் தான் சொல்லியிருக்காரு, கருவாடு மீனாகாது, கறந்தபால் மடிபுகாது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இனி ஒருபோதும் வெல்லாது என்று. நீ திமுகவோட தயவுல திமுகவுடைய காலை பிடிச்சிக்கிட்டு விரலை பிடிச்சிக்கிட்டு 4 சீட்டு 8 சீட்டு பிடிக்கிற, அவ்வளோதான். அந்த சீட்டு நாங்கள் போட்ட பிச்சை, நாங்கள் போட்ட பிச்சை. நாங்கள் தேர்தலுக்கு எங்களுக்கு செலவு செய்ய பணம் இல்லை, கொஞ்சம் பணம் ஏறிஞ்சு வை, ஒன்று அந்த 8லையும் புதைச்சி குழி தோண்டி புதைச்சிருப்போம். வர்றோம்ல 2026 நீ வென்று பக்கத்தில் இருக்க தென்காசி தொகுதியிலையோ இல்லை ஆலங்குளத்திலையோ காங்கிரஸ் காலை வைக்க முடியுமா? குழி தோண்டி புதைக்கலாம் பாரு, நீ புதைக்கலாம் பாரு. எத்தனை முறை காங்கிரஸுக்கு தென்காசி தொகுதி எழுதி கொடுக்குறது, ஆலங்குளத்தை விட்டு கொடுக்குறது? ஏதாவது ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி ஒரு வளர்ச்சி இந்த தொகுதிக்கு தென்காசிக்கோ இந்த ஆலங்குளத்திற்கோ ஒரு வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? ஊர் முழுக்க காத்தாடி, ஊர் முழுக்க காத்தாடி. விவசாயம் நாசமத்து போயிடுச்சு. எந்த ஆத்திலையும் தண்ணி இல்லை, எந்த குளத்திலையும் தண்ணி இல்லை, சிற்றாற்றில் தண்ணி இல்லை. நாடு முழுக்க பிரச்சனை என்பது போல தென்காசி மாவட்டம் முழுக்க பிரச்சனை. அதன் கனிம வள கொள்ளை தலைவிரித்து ஆடுகிறது. பக்கத்தில் இந்த நம்ம இதே தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயிலில் ஒருத்தர் ஒரு மலையை வேலி போட்டு வச்சுருக்காங்க. மலையை டிடிவின்னு ஒருத்தன் மலைக்கு வேலி, அவன் அப்போ விட்டு மலை மாதிரி மலையை வேலி போட்டு வச்சுருக்கான். பார்க்க போனேன் எங்கள் 16 மீது வழக்கு, சீமான் உட்பட 16 மீது வழக்கு. இதை தட்டி கெடுப்பதற்கு திமுகவோட சட்டமன்ற உறுப்பினருக்கோ திமுகவோட அமைச்சர் பெருமக்களுக்கோ மாவட்ட செயலாளருக்கோ அதிகாரம் இல்லை. போகமாட்டான், என்ன கமிஷன் வருது, காசு வருது. மலைக்கு வேலி போட்டுக்கிறான். நீ எத்தனை காலத்துக்கு இந்த மலையை வெட்டுவ? எத்தனை காலத்துக்கு மணல் அள்ளி விற்ப? நீ சேர்த்து வச்சுக்க. இந்த மலை வெட்டிய காசை மணல் வெட்டிய காசை சேர்த்து வச்சுக்க. 2026 பிறகு இதே இந்த மணல் குவாரி அதிபர்களை, இந்த மலை குவாரி ரசர் அதிபர்களை இந்த கீழப்பா ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு பிச்சை எடுக்க வைக்கல நாங்கள் பிரபாகரன் பிள்ளைகளடா. நீ பாரு, நீ உன்னை பண்ற டார்ச்சர்ல நீயே கொடுத்துட்டு போயிருவ. கேட்குற சீமான் ஆட்சிக்கு வந்த பணம் எங்கேருந்து வரும்? இந்த மலையை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க மலை முழுங்கி மகாதேவன்கள், கிரஷர் அதிபர்கள் பூரா எங்கள் ஊரில். நம்ம நீங்கள் மாப்பிள்ளை நல்ல வசதியான ஆள், 3 கிரஷர் இருக்கு. களவாணி பயலுக்கு பேர கிரஷர் ஓனர். அட கல்லு களவாணி முண்டமே, அது கல்லு களவாணிடா. அவனை கிரஷர் அதிபர். கல்யாண பத்திரிகையில் சுப்பியா தேவர், சுப்பியா நாடார், சுப்பியா பாண்டியன், சுப்பியா கோனார். கிரஷர் என்ன கிரஷரு? கல்லு களவாணின்னு போடு, மண்ணு களவாணின்னு போடு. களவாணி பைய. என் அன்பிற்குரிய மக்களை சிரிக்காதீர்கள். இந்த மண்ணை வெள்ளக்காரன் தொற்றக்கூடாது என்பதற்காகத்தான் 13 முறை அவன் சண்டையிட்ட பொழுதும் 13 முறையும் என் மண்ணில் ஒருபடி நெல்லை கூட தரமாட்டேன் என்று நம்முடைய பாட்டன் புலித்தேவன் 13 முறை போராடினான். இந்த மண்ணை, இந்த கல்லை, இந்த வளத்தை உனக்கு தரமாட்டேன் என்றுதான் நம்முடைய பாட்டன் அழகமுத்து கோன் வெள்ளக்காரன் ஏத்து பீரங்கி வாயில்ல சுடுபட்டு செத்தான். இந்த மண்ணுக்காகத்தான் நம்முடைய பாட்டன் மருதுபாண்டியர், இந்த மண்ணுக்காகத்தான் நம் பாட்டி வேலுநாச்சியார், இந்த மண்ணுக்காகத்தான் நம் பாட்டன் சுந்தரலிங்கம், இந்த மண்ணுக்காகத்தான் நம் பாட்டன் வெண்ணிக்காலடி, இந்த மண்ணுக்காகத்தான் நம் பாட்டன் தீரன் சின்னமலை, இந்த மண்ணுக்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் அத்தனை பேரும் செத்தார்கள். அந்த மண்ணை நீயும் நானும் காக்கவில்லை என்றால் வேறு யாரு காப்பா? யாரு போராடுவா? இன்னைக்கு மண் இருக்க வெட்டுறான், இன்னைக்கு மழை இருக்க வெட்டுறான். இன்னும் 50 வருஷம் கழிச்சு எதை வெட்டுவான்? நம்ம பிள்ளைக்கு ஸ்கூல் புத்தகத்தில், பள்ளி புத்தகத்தில் இதுதான்ப்பா மழை, இதான்ப்பா ஆறு, இதான்ப்பா மணல் நீ காட்ட போறியா? இந்த மலையை வெட்டிட்டு மலையை பூரா உடைச்சு வித்துட்டு மழை எப்படி வரும்? உலகம் முழுக்க எவ்வளவோ விஞ்ஞான வளர்ச்சி. சந்திராயனுக்கு, நிலாவுக்கு சந்திராயன் 3 போயிருக்காங்க. இந்தியாவுக்கு ரொம்ப பெருமை, ப்ரௌட் மொமெண்ட். We are all Indians. Celebrate the Chandrayaan successfully entered to the Nila. மொகர கட்டை எதுக்கு அனுப்பியிருக்க? நிலாவில் தண்ணி இருக்கா? நிலாவில் காற்று இருக்கா? நிலாவில் வந்து மக்கள் வாழக்கூடிய சுற்றுச்சூழல் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்காங்களாம். அட லூசுக்கு பிறந்த லூசு, இங்க காத்து இருக்கு, இங்க தண்ணி இருக்கு, இங்க மரம் இருக்கு, இங்க மலை இருக்கு, மக்களும் இருக்கான். அவனை வாழ வைக்க வழியற்ற தெண்டங்கள் முண்டங்கள். இங்க காத்து மட்டும் தான் இருக்குங்க.
இந்த காத்தையும் ஒரு இதை வச்சு அடைச்சி விற்கலாம்னா திமுக கட்சிக்காரன் பூரா உட்காந்துருப்பான். பாக்கெட்டை போட்டுட்டு இருப்பான். போடு நல்லா போடு. இங்கே சிவபத்மலாம் உட்காந்துருப்பாரு, இங்கே பூங்கோதை, இங்கே பூரா ஸ்டாலின் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நல்லா காத்தா இருக்கப்பா, அருமையாக நல்லா இருக்க, ஓட்டுவா வருது, பிடி 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 பிடிச்சி அனுப்பு, பாக்கெட்டை போடு வித்துருவான். காற்றை பிடிக்க முடியல, அடைக்க முடியல, அதனால விட்டு வச்சிருக்கான். காற்று மட்டும் கொஞ்சம் அப்படியே தெண்டல் வாடுது, அப்படியே மயக்க சரிக்குது. மழை அங்கே எதுவுமே இல்லையா, அதுக்கு ஆராய்ச்சி பண்ண 3000 கோடி. இல்லையே லூசு, இங்கே எல்லாம் இருக்குடா. தாமரை பரணி இருக்கு, வைகை இருக்கு, வற்றாத ஜீவ நதிகள் இருக்கு, குடிக்க குடிக்க திகட்டக்கூடிய நம்முடைய சிறுவாணி தண்ணீர் இருக்கிறது. உலகத்திலே தமிழ்நாட்டிலே உருவாகி தமிழ்நாட்டிலே கடலில் கலக்கக்கூடிய எங்களுடைய தாய் தாமிர பரணி எங்களிடத்தில் இருக்கிறது. என்ன இல்ல, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் அருவி இருக்கு, ஆறு இருக்கு, நீர்வீழ்ச்சி இருக்கு. எல்லா அருவிகளும் பார்ப்பதற்கு மட்டும்தான். நயகரா நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில் பார்க்கலாம், செல்ஃபி டிஸ்க் டிஸ்க் முடிஞ்சு. அதுல இப்படி ஒரு பிள்ளை இப்படி போட்டோ பிடிச்சி நிற்குது, மேலேருந்து காக்கா போயிடுச்சு. அது மாதிரி நாக்க துடிச்சிக்கிட்டு செல்ஃபி போடலாம். நகர வீழ்ச்சிக்கு போய் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அருவிகளில் நாம் பார்க்கலாம், ரசிக்கலாம். ஆனால் உலகத்திலேயே ஒரு அருவியில் குளித்து கொண்டாட முடியும் என்றால் அது எங்கள் குற்றாலத்தில் மட்டும்தான் குளித்து கொண்டாட முடியும். குளிப்பதையே கொண்டாட்டமாக, அதுவும் செங்கோட்டை பார்டர் ஓட்டில் குடிசை சாப்பாடு குளித்து விட்டு குளித்து விட்டு சாப்பிடுவதை கொண்டாட்டமாக கொண்டாடக்கூடிய மக்கள் எங்கள் மக்கள். அப்படிப்பட்ட ஊர் இருக்கு, மணிமுத்தார் இருக்கு, பாபநாசம் டேம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எங்கிட்ட வெங்காயம் விளையும், தக்காளி விளையும், கத்திரிக்காய் விளையும், வெண்டைக்காய் விளையும், முருங்கைக்காய் விளையும், மாங்காய் விளையும், தேங்காய் விளையும், எல்லாம் விளையும். தூத்துக்குடியிலே உப்பு விளையும், எல்லாம் விளையும். உலகத்திலேயே மிகச்சிறந்த மீன்கள் எங்க கிட்ட தான் கிடைக்குது. ஒவ்வொரு மீன் மணப்பாடு மீன், மணப்பாடு மல்லிம்பாங்க, நம்ம சால மீன். நம்ம சால மீனுக்கு இணையாக உலகத்துல எந்த மீனும் கிடையாது. நீ கொண்டு கெண்ட மீனை கொண்டு வா, கெளுத்தி மீனை கொண்டு வா, வஞ்சரம்மா, நெய் மீனுமா, எங்க சால மீனுக்கு இணையாக உலகத்துல ஒரு மீன் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட மீன் இருக்கு, எல்லாம் இருக்கு. இங்க மக்களை வாழ வைக்க வழி இல்லாம பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றி விட்டுட்டு, இங்க தக்காளி விலை ஏற்றி விட்டுட்டு, இங்க வெங்காய விலையை ஏற்றி விட்டுட்டு, இங்க அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தின் விலையும் ஏற்றி விட்டுட்டு, மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி, மக்கள் படிக்க முடியாம, பள்ளிக்கூடத்தில் சரியான கல்வி கிடைக்க முடியாம, படிச்சா சரியான வேலை கிடைக்காம, வேலைக்கு போன சம்பளம் கிடைக்காம தரிசாக மாற்றி விட்டு, கனிம வளங்களை கொள்ளையடித்து விட்டு, நிலாவில் போய் ஆராய்ச்சி. நிலாவில் சரி ஆராய்ச்சி பண்ணிட்ட, நிலாவில் தண்ணியை கண்டுபிடிச்சிட்ட, நிலாவில் காற்றை கண்டுபிடிச்சிட்ட, நிலாவில் கனிம வளத்தை கண்டுபிடிச்சிட்ட, நிலாவில் மணலை கண்டுபிடிச்சிட்ட, என்ன பண்ணுவ? கீழே பவரில் இருக்கிற பூரா கூட்டு போயிட போறியா? இல்லை இங்கே அம்பாசமுத்திரத்தில், வீரவநல்லூரில், இங்கே நம்ம ஊரில் சுரண்டையில், விகே புதூரில், ஆலங்குளத்தில், தென்காசியில், எங்கே யாரை கூட்டு போவ? யார் போக முடியும்? ஏன்னா இங்கிருந்து சென்னைக்கு போகிறதுக்கே பஸ்ஸுக்கு எங்களுக்கு டிக்கெட் இல்லை, இங்கேருந்து போகிறதுக்கே இன்னைக்கு கூட்டம் முடிஞ்சு காசு தருவாங்களா, நடந்து போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நிலாவில் மக்களை வாழ வைப்பதற்காக ஆராய்ச்சி. அமெரிக்கா கொளுத்த பணம், கொளுத்த பணம். அது பொருளாதாரத்தை தண்ணீர் வடிந்த நாடாக மாறிடுச்சு. ஒரு தனி மனிதனின் வருமானம் 2 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அங்கே பிச்சைக்காரன் இல்லாத ஒரு நாடாக மாத்திட்டான். கல்வியில் தண்ணீரை அடைஞ்சிட்டான். அனைவருக்கும் வேலை உருவாயிருச்சு. உலகம் முழுமைக்குடைய எல்லா இளைஞர்களும் அமெரிக்க அளவை கிடக்கிறான். பொருளாதாரம் நிறைந்து விட்டது. வல்லரசாக மாறி 30 வருஷமாச்சு. அமெரிக்கா கொளுத்த பணம். என்ன செய்துன்னு தெரியல. எப்படி பணம் கொளுத்திருந்தா ஒரு டெய்லர் வந்து வேலை மணிக்கிட்டு யானைக்கு டவுசர் தப்பானோ அதே மாதிரி அமெரிக்கா அங்கே ஆராய்ச்சி பண்றான். பணம் இருக்கு, ஆராய்ச்சி பண்றான். நீ என்ன, நீ 1 லட்சம் கோடி, மொத்தத்தில் 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி இந்தியாவுக்கு கடன் இருக்கு. 100 லட்சம் கோடி, 100 லட்சம் கோடி கடனை வைத்திருக்கிற இந்தியா, ஒவ்வொரு இந்திய குடிமகன் மீதும் கடனை வாங்கி வைத்திருக்கிற இந்தியா, வளரும் நாடு பட்டியலிருந்து இந்தியாவை தூக்கி விட்டுட்டான். ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் இந்தியாவிலே ஒரு பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறாள் என்பது ஆய்வு. ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு ஒருக்கும் இந்தியாவில் ஒரு விவசாயி தற்கொலை செய்து சாகிறான் என்பது ஆய்வு. விவசாயியை வாழ வைக்க முடியல, மீனவர்களை வாழ வைக்க முடியல, மாணவர்களை வாழ வைக்க முடியல, இளைஞர்களை வாழ வைக்க முடியல. வேலையில்லா பட்டதாரி பெருகிவிட்டான். இந்த நாடு நிலாவுக்கு சந்திராயன் 3 அனுப்பிவிட்டு, அதுவும் பிஜேபி கட்சிக்காரன் சந்திராயன் 3 அனுப்புனது விஞ்ஞானி. பிஜேபி அண்ணாமலையும் பிஜேபி மாநில இவங்க கை கொடுக்க. நீங்க என்ன உங்களுக்கு என்னடா, உங்களுக்கு என்ன? இவங்க டிவியில் பார்த்து ஆளாளுக்கு கை கொடுங்க. ஆமா, ஒரு பெரிய இஸ்ரோ விஞ்ஞானி, அவர் இன்னொரு இஸ்ரோ விஞ்ஞானி, அது நாராயணன் திருப்பதி,
2-3 பேர் இருக்காங்க. அவங்க மாறி மாறி கை கொடுத்துக்கிறாங்க. வாவ் சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சுங்க, அருமையாக போயிட்டு இருக்கு, அழகாக போயிட்டு இருக்கு. போயிடுச்சுடா. தக்காளி விலை மேலே போயிடுச்சு. ஒரு சில சந்திராயம் சொங்கின்னு மேலே போயிடுச்சு. தக்காளி விலை சொங்கின்னு மேலே போயிடுச்சு. பெட்ரோல் டீசல் விலை சொங்கின்னு மேலே போயிடுச்சு. வெங்காய விலை சொங்கின்னு மேலே போயிடுச்சு. கொஞ்ச நாள் எல்லா மக்களுடைய உயிரும் சொங்கின்னு மேலே போக போகுது. எப்பேற்பட்ட தேசத்தில் வாழ்றீங்கன்னு பாருங்க. மோடி ஆட்சிக்கு வந்தோடனே 15 லட்சம் ரூபா ஒவ்வொரு இந்தியன் வங்கி கணக்கிலையும் போடுவேன்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டதுக்கு பொய். அது சொன்னது பொய்ன்னு சொல்ல, இவங்க பொய் சொல்றாங்க. மோடி அப்படி சொல்லவே இல்லை, எங்கேயாவது காட்டுங்க மோடி சொல்லிக்காரான்னு காட்டுங்கன்றாங்க. அவர் தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் இருக்கக்கூடிய அந்நிய வங்கியில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியரின் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார். சொல்லி முடிச்சு தேர்தல் முடியுது, தேர்தல் பிரச்சாரத்தை முடிஞ்சிருது, தேர்தலில் வென்றுறாங்க. அமித்ஷாட்ட போய் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஐயா இப்படி மோடி ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபா போடுவேன்னு சொன்னீங்களே, இப்போ ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆச்சு. கேட்கும்போது அது பிம்பிளிக்கு பிளாக்கி தேர்தல் ஜூம்லா, இந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு. எலெக்ஷன் ஜூம்லான்னு நம்ம என்னது, எப்பா லாலிபப் வாங்கி கொடுப்பா அப்படின்னு, நான் வாங்கி தரேன்டா, வாங்கி தருவேன் உனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாங்கி நல்ல பைக்கை கிளப்பிக்கிட்டு இருக்கும்போது இப்போ லாலிபப்பு பிம்பிளிக்கு பிளாக்கி அப்படின்ட்டு போட எப்படி இருக்கும். சின்ன பிள்ளை ஏமாத்துற மாதிரி. நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வரேன், நான் ஊருக்கு போயிட்டு மதுரை மல்லி வாங்கிட்டு நம்ம கொண்டாடி ஏமாத்துறோம்ல, அதே மாதிரி தான். அப்படி ஏமாத்திருக்காங்க. நான் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் என்னை பெட்ரோலை ஊற்றி கொளுத்துங்கள் என்று ஐயா மோடி சொன்னார். 100 நாளும் வந்தது, பெட்ரோல் டீசல் விலை குறையல. குஜராத்தில் ஒருத்தன் மான குஜராத்தி ஒருத்தன் பெட்ரோலோட போயிட்டான். ஐயா 100 நாள் ஆயிடுச்சுங்கய்யா, அதுக்கு ஐயா பெட்ரோல் டீசல் விலை குறையல, அதுக்கு பெட்ரோல் கொண்டு வந்திருக்கேன். டேய் ஓடிட்டாரு. எஸ்கேபிசம். என்ன நடந்திருக்கு நாட்டில்? சரி அந்த ஆட்சி தான் அந்த குடும்பம்னா இந்த ஆட்சி வெக்கமே இல்லாம 2.5 ஆண்டுகள் ஆட்சியை திமுக கடந்து விட்டு ஈடில்லா ஆட்சி அதற்கு 2 ஆண்டே சாட்சி என்று 1222 இடங்கள்ல திமுக பொதுக்கூட்டம் போட்டுக்கிறது. 1222 இடத்துல பொதுக்கூட்டம் போட்டு என்ன சாதனை பண்ணிருக்கிற சொல்லுங்க. நான் திமுக மீது கோபம் கொள்ளல. ஐயா ஸ்டாலின் மீது தனிப்பட்ட வன்மமோ தனிப்பட்ட கோபமோ தனிப்பட்ட விருப்பு வெறுப்போ எதுவும் கிடையாது. ஐயா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மீது எந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது. அக்கா கனிமொழி மீதோ ஐயா துரைமுருகன் மீதோ எங்களுடைய பெரியப்பா மகன் சிவ பத்மநாபன் மீதோ எங்களுக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் கிடையாது. எங்களுக்கு அண்ணன் தம்பி தான், உறவு முறை தான். ஆனால் இந்த இனத்திற்கும் இந்த மொழிக்கும் இந்த கலாச்சாரத்துக்கும் இந்த பண்பாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் செய்த சாதனை என்ன? 2.5 ஆண்டு கால மக்களுடைய ஓட்டை வாங்கி மக்களை ஏமாத்தி நீங்கள் செஞ்ச அரை இஞ்சு சாதனை. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப கவனமா இருக்கணும். என்னுடைய முழு கவனமா அதில் தான் இருக்கு. எப்படி அர்ஜுனருக்கு வந்து வில்லுத கிளியோட கழுத்தில் இருந்துச்சோ அப்படி வந்து முழு கவனமா அந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது அது ரொம்ப சிறப்பா. எந்த இல்லத்தரசி எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டது? எங்கள் அம்மா இருக்கிறா, என் மனைவி இருக்கிறா, என் தங்கச்சி இருக்கிறா, என் பெரியம்மா, என் சித்தி, எங்கள் அக்கா, இல்லை கீழப்பவரில் வாழ்கிற எங்களுடைய அக்கா தங்கச்சிகள், எங்களுடைய அண்ணன் தங்கச்சிகள், எங்களுடைய ஆட்சிமாரு, எங்கள் பெரியம்மாமாரு, யாராவது ஒருத்தர் திமுக ஒன்றிய செயலரை பார்த்து, திமுக மாவட்ட செயலரை பார்த்து, திமுக சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து, இல்லை எங்கள் அக்கா பூங்கோதையை பார்த்து, இல்லை எங்கள் அக்கா கரியமொழியை பார்த்து, இல்லை எங்கள் அண்ணன் உதயநிதியை பார்த்து, ஐயா எப்போ ரொம்ப கஷ்டப்படுதும் பூ, கொஞ்சம் ஒரு 1000 கொடுதே நல்லா இருக்கும்டே அப்படின்னு சொன்னாங்களா? உங்ககிட்ட உங்களுக்கு கூப்பிட்டு சொன்னாங்களா? என்னைக்காவது ஒரு நாள் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோமா? 1000 ரூபாய் மாதம் கொடுப்பதல்ல வளர்ச்சி. எங்கள் மக்களுக்கு 2000 ரூபாய் தக்காளி வித்தாலும் அதை வாங்குற அளவுக்கான வசதியை உருவாக்குவதால் உண்மையான வளர்ச்சி. நீ ஓசியில பஸ் விடுவதல்ல வளர்ச்சி. 100 ரூபாய்க்கு நீ திருநெல்வேலிக்கு டிக்கெட் வச்சாலும் அதில் தன்மானத்தோடு பயணிக்கிற பெண்களை உருவாக்குவதால் உண்மையான வளர்ச்சி. பெண்களுக்கு சம பங்கு கொடுக்குறாங்களா? பெண்களுக்கு சம பங்கு. அதனால பெண்கள் சுயமரியாதையோடு நடக்கணும். அதுக்காக புதுமை பெண் திட்டம். யாருக்கு? கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய். பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய். ஏ லூசு, சுயமரியாதையோட வாழ எவனாவது பிச்சை போடுவானா? சுயமரியாதை. படித்த பெண்களுக்கு வேலை கொடு, படிப்பை கொடு, இந்த ரெண்டையும் கொடு. படிப்பை கொடு, வேலை கொடு. எங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? எதுக்கு எங்க வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் நீ கொடுக்க? யாரு? என் தம்பி கேட்டது போல RS பாரதி தன்னுடைய மனைவிக்கு 1000 ரூபாய் கொடுப்பதை அவமானமாக்குறது யாரு? தன்மானம் உள்ள தமிழன். RS பாரதி பொண்டாட்டிக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கிறதா? RS பாரதியின் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் கௌரவம் இருக்கிறதா?
ஏன் இந்த கீழப்பாவூரில் வாழ்கிற என்னுடைய அக்கா தங்கச்சிக்கு சுயமரியாதை இல்லையா? தன்மானம் இல்லையா? ஒழுக்கம் இல்லையா? அது என்ன பணம் இருப்பவனுக்கு மட்டும்தான் சுயமரியாதை இருக்கா? பணம் இருந்தால் ஃபார்ச்சுனர் கார்ல, ஹம்மர் கார்ல, இன்னோவா கார்ல போனா மட்டும்தான் மரியாதையா? ஸ்டேட்டஸ் சொல்றாரு. அந்த வார்த்தையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய RS பாரதி சொல்றாரு. என் பொண்டாட்டியோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது? டேய், கார்ல போனா வசதியா இருந்தா மட்டும்தான் ஸ்டேட்டஸா? ஓலை குடிசையில பனையேறி கருப்பட்டி வித்தாலும் தன்மானத்தோடு வாழக்கூடிய என்னுடைய ஆட்சிமார்களுக்கு நீ என்னடா 1000 ரூபாய் கொடுக்குறது? நீ என்ன கொடுக்குறது? பனைத்தொழிலை பனைத்தொழிலை ஊக்குவி, கல்லுக்கு தடையை உட, பனைத்தொழிலை ஊக்குவி. வாண்டதுக்கு நாங்க பிச்சை எடுக்கிறோம், உலகத்துக்கு நாங்க கருப்பட்டி வித்து காசு கொடுப்போம். என் அன்பிற்குரிய மக்களை, இந்த பனைத்தொழிலை மட்டும் ஊக்குவித்தால் தமிழ்நாட்டில் 10 கோடி பனையில 5 கோடி இருக்கு. இன்னும் 10 கோடி பனைகள் வந்தால் நேரடியாக 70 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க முடியும். இந்த பனை என்ற ஒன்றை வைத்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு 25,000 கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். டாஸ்மாகை தாண்டிய வருமானத்தை இந்த பனை தொழில் மூலமாக கொண்டு வர முடியும். செய்யல, நோக்கம் இல்லை. எல்லாம் டாஸ்மாக் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாங்க. நூலகம் திறந்தா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம், மருத்துவமனை திறந்தா கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு உயர் ரக சிறப்பு மருத்துவமனை, கலைஞர் கருணாநிதி உரிமை தொகை, கலைஞர் உணவகம், கலைஞர் படிப்பகம், கலைஞர் சாலை, கலைஞர் வீடு, கலைஞர் ரோடு, கலைஞர் அப்பார்ட்மெண்ட், கலைஞர் கக்கூசு, கலைஞர் ஜட்டி, கலைஞர் பணிய, எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வைக்கிறல. ஏன் டாஸ்மாக் மட்டும் கலைஞர் சாராய கடை, கலைஞர் பீரு, கலைஞர் பிராண்டி, கலைஞர் ஒயின், கலைஞர் ரம்மு, கலைஞர் ஜிம்மு, கலைஞர் கும்மு வைக்க வேண்டியதானே? அதுக்கு மட்டும் வைக்கல, மருத்துவமனைக்கு வைக்கிற, நூலகத்துக்கு வைக்கிற, ரோட்டுக்கு வைக்கிற, எல்லாத்துக்கும் பார்க்குறேன். இந்த கோயில் பேர் என்ன? இந்த கோயில் பேரு திரு கபாலீஸ்வரர் கோயில் வச்சு கருணாநிதி கோயில்னு வச்சு விடு. இந்த ஊர் பேர் கீழப்பாவூர், இங்கிருந்து கீழப்பாவூர்ல கருணாநிதி பாவூர். இது பேர் தென்காசி, தென்காசியில கருணாநிதி காசி. பூரா மாத்தி இது திருநெல்வேலி இல்ல, இது கருணாநிதி வேலி. இந்த ஒரு படத்துல முதல் படமா அந்த படம் தமிழ் படமா, அந்த படத்துல சிவா ஏர்போர்ட் அப்படி வைப்பல, சிவா பீச், சிவா கடலு, அது மாதிரி கருணாநிதி கடலு, கருணாநிதி பீச். ஏழை இப்படியான விளம்பர அறிப்பு. நீங்க போயிட்டு ஒரு துண்டு சீட்டில் அவர் வச்சிருக்காருல, அதை எடுத்துட்டு நீங்க ஒரு துண்டு சீட்டை வச்சுட்டீங்களே. ஆக அந்த வகையில் பருப்பு விலை 2 ரூபா, பருப்பு 1 கிலோ பருப்பு, கடலெட்டில் 1 லிட்டரு, நல்ல பாபாய் 4 லிட்டரு, நாட்டு சக்கரை 3/4 கிலோ. நீங்கள் மளிகை லிஸ்ட்டை வச்சா படிப்பார். நீங்கள் மளிகை ஜாமான் லிஸ்ட்டை வச்சா நல்லா கபாப் சோப்பு 4, 6 ஷாம்பு, கார்த்திகா ஷியக்கா, அந்த வகையில் ஆக கார்த்திகா ஷியக்காவோட வன்மையாக கண்டிக்கிறேன். அந்த கார்த்திகா ஷியக்கா பதவி விலகணும் சொல்லிடுவார். எதுவும் தெரியாது. ஏஐ தொழில்நுட்பம் சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு தொழில்நுட்பம் வந்திருக்குது. தொழில்நுட்பத்தில் ஒவ்வொரு நாடுகளும் அந்த தொழில்நுட்பத்தை வெவ்வேறு விதமாக பயன்படுத்தலாம். குஜராத் அரசாங்கம் அந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையில் ஒரு நெறியாளரை, ஒரு வீடியோ ஜாக்கியை உருவாக்கி அவன் செய்தி வாசிப்பாளராக அறிமுகப்படுத்தலாம். ஒரு பெண் போலவே இருப்பாங்க, ப்ரோக்ராம் செய்யப்பட்டா அவங்க அப்படி பேசுவாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு பெண் மாதிரி இருக்கும், ஆனால் பெண் கிடையாது. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவில், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், ஏஐ தொழில்நுட்பத்தில் மதுரையில் கட்டியிருக்கிற அந்த மரியாதைக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய நூலகத்தில் கலைஞர் போலவே உருவம் கொண்ட ஒருத்தரை வச்சிருக்காங்க. வச்சுட்டு நம்ம ஐயா ஸ்டாலினும் துரைமுருகனும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஏஐ தொழில்நுட்பத்தில் உலகம் முழுமைக்கும் உலகம் பீத்தது. ஏஐ தொழில்நுட்பத்தை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம்னு. ஏய், ஏஐ தொழில்நுட்பத்திட்ட உங்ககிட்ட நெறியாளர் தான் இருக்கா? ஏஐ தொழில்நுட்பத்திட்ட உங்ககிட்ட கூகுளில் வாசிக்கிற பெண் தான் இருக்கா? எங்ககிட்ட ஏஐ தொழில்நுட்பத்தில் முதலமைச்சர் இருக்காரா? எங்கள் முதலமைச்சரே ஏஐ தொழில்நுட்பம் தான். ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோ, என்ன சொன்னாலும் செய்வார். என்ன அங்கே சிப்பு இருக்கும், ரெட் சிப் இருக்கும், இங்கே துண்டு சீட்டு இருக்கும். அங்கே சிப்பு, இங்கே சீட்டு, வித்தியாசம் அதுதான். இது ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரோபோ தானே. எதுவுமே தெரியாதுங்க, எதுவுமே தெரியாது. நீங்கள் கேளுங்க. ஏங்க, ஏதாவது தெரிஞ்சிருந்தா, ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கிறாரு, அந்த பிள்ளை பேர் வைக்கிறதுக்காக ஒரு அம்மா வருது கொண்டு, அந்த அவங்க அப்போ கணவன் பேர் ஷேக் அலாவுதீன். உடனே இவருக்கு பிள்ளைய கொடுத்து என்ன பேருங்க? எட்ட பேரு அந்த அம்மா சொல்லுது ஷேக் அலாவுதீன். ஜெயக்கடாவுடைய பிள்ளைக்கு நான் கருணாநிதினு பேர் வைக்கிறேன்ட்டாரு. ஷேக் அலாவுதீன் அவருடைய பேரு, இவர் காதுல ஜெயக்கடான்னு கேட்குது. ஜெயக்கடான்னு எவனா பேர் வச்சிருப்பான், எருமக்கடான்னு கூட வைப்பான். ஜெயக்கடான்னு பேர் வைக்கிறாரு. அதுக்கு ஜெயக்கடா பிள்ளைக்கு நான் கருணாநிதினு பேர் வைக்கிறேன்னு சொல்லி முஸ்லீம் பிள்ளைக்கு, இஸ்லாமிய பிள்ளைக்கு கருணாநிதினு பேர் வச்சிட்டாருங்க.
இதுதான் கருணாநிதியோட சாதனையில் ஒரு ஒன்று. என் தம்பி அப்படி ஆக்கி வச்சுக்கேன். அப்போ ஆனால் ஊருக்கெல்லாம் கருணாநிதினு பேர் வைப்பாங்க, பல்கலைக்கழகத்துக்கு கருணாநிதினு பேர் வைப்பாங்க, ரோடுக்கு பேர் வைப்பாங்க. ஆனால் என்னைக்காவது கருணாநிதி குடும்பத்தில் கருணாநிதினு பேர் வச்சு பார்த்துக்கலாம்? என்னைக்காவது? ஏன் உதயநிதி ஸ்டாலினுக்கு கருணாநிதினு பேர் வைக்கல? ஏன் இன்பநிதிக்கு கருணாநிதினு பேர் வைக்கல? ஏன் எங்கள் அக்கா கனிமொழியுடைய மகன் ஆதித்யாவுக்கு கருணாநிதினு பேர் வைக்கல? இல்லை முரசொலி மாறனுடைய பிள்ளைக்கோ, தயாநிதி மாறனுடைய பிள்ளைக்கோ, கலாநிதி மாறன் பிள்ளைக்கோ, இல்லை செல்வி அக்காவுடைய பிள்ளைக்கோ, இல்லை அக்கா மரியாதைக்குரிய மூக்கா தமிழரசுடைய பிள்ளைக்கோ, மூக்கா முத்தோட பிள்ளைக்கோ கருணாநிதினு பேர் வைக்கல? பார்த்தீங்களா? அவனுக்கு தெரியும் கருணாநிதினு பேர் வச்சா இவன் ஸ்கூலில் அழிரப்பட திருடுவான், இவன் பென்சிலை திருடுவான், இவன் டீச்சர் இடுப்பு பிடிச்சி கிள்ளுவான். அவனுக்கு தெரியும் கருணாநிதினு பேர் வச்சா இவன் திருடுவான் என்று தெரியும். என் அன்பிற்குரிய மக்களே, இந்த 10 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளில் கருணாநிதி என்று பெயர் வைத்த பிள்ளைகள் கிடையாது. ஆனால் இந்த 10 ஆண்டு காலத்திலே 2500 பிள்ளைகளுக்கு பிரபாகரன் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார்கள். கருணாநிதி என்ற பெயரை வைத்தால் அவன் கீழப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டில் கருப்பட்டி முட்டாய கலவாம்பா. ஆனால் பிரபாகரன் என்று பெயர் வைத்தால் அவன் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்துவான். பிரபாகரன் என்றால் வீரம். வைக்க மாட்டான், கருணாநிதி வைக்க மாட்டான். நாங்கள் தான் கேட்குறோம்ல, சரி அடுத்த ஒரு பிள்ளை வந்து வையன், நோ நோ மை லார்டுன்றவாங்க, வாய்ப்புள்ள ராஜான்றவாங்க. இந்த ஆட்சியில் மாணவர்கள் போராடுறாங்க, மீனவர்கள் போராடுறாங்க, பெண்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க, மருத்துவர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க. என் அன்பிற்குரிய மக்களே, மிகப்பெரிய துன்பமாக இந்த ஆட்சியில் காவலர்களும் போராடுறாங்க. ஒவ்வொரு காவலரையும் தனியாக கூட்டு பேசுங்க, கொதிச்சிருவான். நம்மளாவது மைக்க வச்சு நல்லா பேசுகிறோம், காவலர்கிட்ட மட்டும் கேட்டோம் இந்த ஆட்சி இருக்கு, இந்த ஆட்சி தலைவரை வேணாம் தலைவரை வேற மாதிரி ஆயிரும்ன்றவாங்க. காவலர்கிட்ட கூட்டி பேசுனா அவ்வளவு டூட்டி. நாம சொல்றோம் ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை கொடு, குறைந்தபட்ச சம்பளம் காவலருக்கு 25,000 கொடு, எஸ்ஐயா 50,000 கொடு, இன்ஸ்பெக்டரா 75,000 கொடு. எதுக்கு அவன் கை நீட்ட போறான்? எதுக்கு அவன் லஞ்சம் வாங்க போறான்? எதுக்கு அவன் அடுத்து கொண்டு போய் நிற்க போறான்? காவலர் குடியிருப்புக்குள்ளே மருத்துவமனை, காவலர் குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், காவலர் குடியிருப்புக்குள்ளே கல்லூரி, காவலர் பிள்ளைகள் மட்டும் உலகத்தரத்தை படிக்க அனைத்தையும் செஞ்சுட்டா எதற்காக எங்களுடைய காவலர்கள் கையேந்த போறாங்க? என் அன்பிற்குரிய காவல்துறை வர்றாரு, லஞ்சம் வாங்க வர்றாங்களா? என் தம்பி சொன்னா லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் வாங்குறதுக்காக யாரும் காவல்துறையில் சேர்வது கிடையாது. எல்லோரும் நல்ல கம்பீரம் சரத்குமார் போல, சாமி விக்ரம் போல, சிங்கம் சூர்யா போல இப்படி படங்கள்லாம் பார்த்துட்டு நாமளும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் வர்றாங்க. ஆனால் முறுக்கு மீசையை முறுக்கிட்டு வர்ற இந்த காவலர்கள் படிக்காத முட்டா பயலுக்கு, லூசு பயலுக்கு, கம்முநாட்டிக்கு, படிக்காத தற்கூரிகளுக்கு அவன் அமைச்சராகி, அவன் சட்டமன்ற உறுப்பினராகி, ஊரில் கருப்படி திருநவன், கருவாடு திருநவன், ஊரில் கள்ளச்சாராயம் விற்றவன், கனிம வளத்தை கொள்ளையடித்தவன், WMA வேலை பார்த்தவன், இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் அவன் கார் கதவை திறந்து விட்டு இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவன் வேலை பார்த்தா அவனுடைய சுயமரியாதை, அவன் தன்மானம், அவன் இழுப்பு எல்லாம் போயிடுது. தலைவரை பார்த்து பண்ணிக்கலாம், எல்லாம் நமக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் தான், நம்ம பார்த்து பண்ணிக்கலாம், நீங்கள் எல்லாம் இது பண்ணி கொடுங்க, உங்களுக்கு இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் பண்ணுறோன்னே முடிஞ்சு, எஸ்ஐயா ப்ரொமோட் பண்ணுறோம், இன்ஸ்பெக்டராக ப்ரொமோட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணி காவலர்களுடைய சுயமரியாதை கெடுத்த அரசு இந்த அரசு. இதனால் கையேந்துறான். இதே மாறும். இன்னும் 2 ஆண்டு காலத்தில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான ஒரு ஆட்சி வருகிற பொழுது உலகத்தின் தலை சிறந்த காவல்துறையை நாங்கள் உருவாக்குவோம். எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்காட்லாந்து யார்டு என்று. அந்த ஸ்காட்லாந்து யார்டை விட தலை சிறந்த காவல்துறையை, எங்கள் காவல்துறையை நாங்கள் உருவாக்குவோம். எங்கள் தலைவர் பிரபாகரன் உருவாக்கி வச்சிருந்தாரு. காவலர்கள் மீது எங்களுக்கு என்ன அன்பு தான். எனக்கு நமக்கெல்லாம் எவ்வளவு போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அவ்வளோ பேரும் இந்த டேட்டா கொடுப்பதே காவல்துறை தான். இப்படி இங்கே லஞ்சம் வாங்குறான், இந்த அமைச்சர் வாங்குறான், இந்த இவன் பண்ணுறான், செந்தில் பாலாஜிக்கு இவ்வளோ இங்கே பணம் இருக்குது, இப்படி இருக்குது, எல்லாம் சொல்கிறது அவங்க தானே. டேட்டாவே அவங்க தான். சும்மா பேச முடியுமா? ஒரு அமைச்சர், தம்பி சொன்ன போல ஒரு அமைச்சர் கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் வாங்கியிருக்காரு. இந்த ஆட்சியில் 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்காரு. அந்த அமைச்சர் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்காம தனியார் மருத்துவமனை கூட்டு போய் 30 நாட்களாக அந்த செந்தில் பாலாஜி என்ன நிலைமையில் இருக்காரு, எப்படி இருக்காரு, அவர் பேசுறாரா பேசலையா, நடக்கிறாரா நடக்கலையா, அந்த சிகிச்சை பலன் அளிச்சதா பலன் அளிக்கலையா, இந்த அடைப்பு சரியாகி விட்டதா, நெஞ்சிலே போட்ட தையல் ஆறி விட்டதா, எதுவும் தெரியல. செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சை அறுத்துருக்காங்க. இருதயத்தை அறுத்து பார்த்தோன்னே 3 பிளாக் இருந்திருக்கு. அது முயற்சி இல்லை, 3 பிளாக் இருந்தது அதிசயம் அல்ல. செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சை கீறிய பொழுது அங்கே ஒரு புகைப்படம் இருந்திருக்கிறது.
ஸ்டாலினுடைய குடும்ப புகைப்படம் செந்தில் பாலாஜியுடைய நெஞ்சில் இருக்குது. டாக்டர் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் a மெடிக்கல் மிராக்கிள். ஹவ் இஸ் இட் பாசிபிள்? அவ்வளவு ஒரு ராஜ விசுவாசியாக யார் படம்? எங்களுடைய ஐயா ஸ்டாலின், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணியார் துர்கா ஸ்டாலின், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின், எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணியார் கிருத்திகா ஸ்டாலினுடைய குடும்ப புகைப்படம் குழந்தையோடு உதயநிதியோடும் இன்பநிதியோடும் சேர்ந்து, இன்பநிதி அங்கே வெளிநாட்டில் இருந்தாலும் ஃபுட்பால் விளையாடி கொண்டிருந்தாலும் அந்த புகைப்படத்தோடும் சேர்த்து இருந்திருக்கிறது. அவருடைய குடும்ப படம் ஒன்று இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து மிரட்டாங்க. எப்பேற்பட்ட விசுவாசி! அதனால தான் அவரை காப்பாற்றுறதுக்கு துடிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற துடிக்கிற திமுக, செந்தில் பாலாஜியை பிணையில் எடுக்க பெயில் எடுக்க துடிக்கிற திமுக, ஒரு டிஐஜி உண்மையும் நேர்மையுமாக 15 ஆண்டு காலம் சர்வீஸ் செய்து தன்னுடைய பணிக்காலத்தில் ₹1 கூட லஞ்சம் வாங்காது சிவசங்கர் பாபா என்கிற ஒரு காமுகனை கைது செய்த டிஐஜி விஜயகுமார் தற்கொலை செய்து கொண்டு 2 வாரமாச்சு. இதுவரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னன்னு கூட எட்டி பார்க்கல. ஏன்? சட்டம் ஒழுங்கு காவல்துறை முதலமைச்சரின் கட்டுப்பாட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் முக்கியமான பொறுப்பில் இருந்த கோவை டிஐஜி விஜயகுமார் ஐபிஎஸ் ஒரு பச்சை தமிழன், ஒரு மானத்தமிழன். முந்தா நாள் வரைக்கும் திருக்குறள் படித்தவன், தேவாரம் படித்தவன், திருவாசகம் படித்தவன், மேடையிலே 10,000 ஐபிஎஸ் ஐஏஎஸ் மாணவர்களுக்கு உரையாற்றிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி காலையிலே தற்கொலை செய்து கொண்டு சாவுறார். அவர் சாவிற்கு என்ன காரணம்? மன அழுத்தம் தான் காரணம் என்றால் அந்த மன அழுத்தம் எப்படி வந்தது? மன அழுத்தத்திலே மாத்திரை எடுத்துக்கொண்டவரை மனநல ஆசோகர்கிட்ட பரிசோதனை செய்து கொண்டு 1 மாத கால தூக்க மாத்திரை எடுத்துக்கொண்டிருந்த ஒரு அதிகாரியை நீ சட்டம் ஒழுங்கு டிஏஜியாக ஏன் போட்ட? அவர் சூசைட் தான் பண்ணார், சரி. மன அழுத்தம் சரி, அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார், சரி. தூக்க மாத்திரை சாப்பிட்டார், சரி. சைக்காட்ரிக் பேஷண்ட், சரி. சைக்காட்ரிக் பேஷண்டை எதற்காக நீ டிஏஜியா வச்சிருந்த? எப்படி வச்சிருந்த? டிஐஜி தற்கொலை பண்ணி சாகிறாரு. எஸ்ஐ 8 பேர் செத்துருக்காங்க, காவலர்கள் 16 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க, சிறை காவலர் 3 பேர் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. இந்த 2 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கேட்டால் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு. என் அன்பிற்குரிய மக்கள், தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு 128 கொலைகள் நடந்திருக்கிறது. பாலியல் வன்புணர்வுகள், கற்பழிப்புகள், ஆற்றுமணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை, சாலை விபத்துகள், மதுவால் ஏற்பட்ட விபத்துகள் 2021 2023 வரைக்கும் மதுவால் தமிழ்நாடு முழுமைக்கும் நடந்த விபத்துகள் 25,443. மதுவால, இந்த டாஸ்மாகால நீ வச்சுக்க. கீழப்பாவூர் சொல்றோம்னு நினைக்காதீங்க, சத்தியமா சொல்றோம். ஒரு நாள் காலம் மாறும், இந்த சூழல் மாறும், இந்த நிலைமை மாறும், இந்த காட்சி மாறும், இந்த ஆட்சி மாறும். அன்றைக்கு எந்த இடத்துல டாஸ்மாக் இருந்துச்சோ அந்த டாஸ்மாக்கை சுக்கு சுக்கா உடைச்சு போட்டு அந்த இடத்துல காமராஜர் நினைவு நூலகத்தை நாங்க கட்டுறோமா இல்லையான்னு பாரு. கட்டுவோம். நீங்க ஒரு நூலகத்தை கட்டிவிட்டு நீங்க பெருமையா பேசுறீங்க, அந்த நூலகம் சிறப்பா இருக்கு. உண்மையிலே மதுரையில் கட்டுக்கிற நூலகம், எல்லோரும் பார்க்க வேண்டிய நூலகம். இந்த ஆட்சியில் அது உண்மையிலே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது இல்லை. நல்லது செஞ்சால் நம்ம பாராட்டுக்கு தப்பு கிடையாது, உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனால் அந்த ஒரு நூலகத்தை போல எல்லா நூலகம் இருக்கிறதா? கீழே பாவூரில் நூலகம் இருக்கா? என் ஊர் வீராணத்தில் நூலகம் இருக்கா? விகே புதூரில் இருக்கா? இந்த ஆலங்குளத்தில் இருக்கா? இந்த நூலகம் எப்படி இருக்கு? ஒன்று நூல்கள் இருக்காது, இல்லை நூலகர் இருக்க மாட்டார், இல்லை எலி தான் இருக்கும். எலி, கரப்பாம்பூச்சி, இந்த மாதிரியான சந்துக்கள் தான் உள்ளே இருக்கும். படிக்க முடியாது, மூட்டை பூச்சி வாசமாக இருக்கும், வாமிட்டு வந்து சாக வேண்டியதான். பழைய 4-5 புக்கை வச்சுருப்பான். கிராம நூலகம் என்று இருக்கிற தமிழ்நாடு முழுக்க கிராம நூலகம் 4400 நூலகம் இருக்கணும். சொல்லப்போனால் 12,000 கிராமங்கள் இருக்குது, 12,000 நூலகம் இருக்கணும். இல்லை, சரி 2 கிராமம் 3 ஊராட்சி மன்றத்துக்காக நூலகம் இருக்கணும், அதுவும் இல்லை. பேரூராட்சிக்கு இருக்கணும், அதுவும் இல்லை. நகராட்சி இருக்கணும், அதுவும் இல்லை. மாநகராட்சி நூலகம் சரியா இல்லை. ஒரு நாட்டில் ஒரு நூலகம் திறக்கப்படுது என்றால் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று அர்த்தம்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே அப்படி இருக்கிறதா? சிறைச்சாலையை புதுசாக கட்டுறான். புழல் சிறை நிரம்பி வழியுது, பாளையங்கோட்டை ஜெயில் நிரம்பி வழியுது, வேலூர் ஜெயில் நிரம்பி வழியுது, மதுரை ஜெயில் நிரம்பி வழியுது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்காதீங்க. எல்லா இடத்தையும் நான் அங்கே இருந்து வந்தேன். நான் வடிவேல் சொல்லுவார்ல, படித்ததே பாளையங்கோட்டை ஜெயிலில் தான்டா. வேலூர் ஜெயிலில் வெள்ளை அடித்து வாடகை விட்டுடுறோம். மதுரை ஜெயிலில் மைதானம் வச்சு மல்யுத்தம் நடத்த பரம நம்ம. அது இல்லாமல் பல சப்ஜெக்டில் என் சப்ஜெக்ட் இதெல்லாம் பாடமாக இருக்கிறாங்க, என் சிப்ஸு அப்படிங்கிற மாதிரி. நாங்குநேரி சப்ஜெயிலு, பாளையங்கோட்டை மத்திய ஜெயிலு, திருவள்ளூர் சப்ஜெயிலு, முசிறி சப்ஜெயிலு, லால்குடி சப்ஜெயிலு, திருச்சி சென்ட்ரல் ஜெயிலு, புழல் சென்ட்ரல் ஜெயிலு. இந்த ஆட்சியில் 330 நாட்கள் என்னை சிறைப்படுத்தி இருக்கிறது இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட மானங்கட்ட திமுக. அதனால தான் மானக்கடை கேட்குறேன். 330 நாட்கள் சிறைப்படுத்தினா, 4 கிளை சிறை, 3 மத்திய சிறை, குண்டர் சட்டம், கடைசியாக 230 நாட்கள்
எனக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டது, பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்க முடியல, வருத்தம் வேதனை இருந்தது. சிறைக்குள்ள போய் மாற்றத்தை உருவாக்கின. சிறைக்குள்ள பீடியை குடிக்க மட்டும் அனுமதி, எல்லாரும் பீடி குடிப்பான். ஆனா நான் இருந்த அந்த பிளாக்ல மட்டும் நான் இருந்த 230 நாட்களும் ஒருத்தரை கூட பீடியை தொடவிடல. பீடியால் ஏற்படக்கூடிய புகையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தினம் தினம் பாடம் எடுத்தேன். தமிழ் தேசிய அரசியல் என்னன்னு சொல்லி கொடுத்தேன். கருணாநிதியுடைய மோசமான முகத்திரையை கிழிச்சு எறிஞ்சேன். ஸ்டாலினை பத்தி சொன்னேன், இந்த ஆட்சியை பத்தி சொன்னேன். மருதுபாண்டி வரலாறு, வேலுநாச்சி வரலாறு, புலித்தேவன் வரலாறு, எல்லா வரலாறையும் சிறை கைதிகளுக்கு தயார்படுத்தினேன். சிறைக்குள்ளேயும் நாம் தமிழர் கட்சியைத்தான் நான் கட்டமைச்சேன். நீ உள்ளத்துக்கு போட்டாலும் தண்ணீர் எந்த பக்கம் போனாலும் அது போயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் தண்ணியா மாற்றும். இந்த இடத்துக்கு தண்ணி வந்தால் தண்ணி குளமா மாறிடும். மலைக்கு மேலே போனாலும் தண்ணியாக மாறும். தண்ணி எந்த இடத்துல வச்சாலும் அது தண்ணி தான். நீ ஃப்ரீசரில் தூக்கி வச்சா தண்ணி தன்னை ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு பனிக்கட்டியாக மாறும். நீ நெருப்பை தூக்கி வச்சா தண்ணி கொதிக்குமே ஒழிய அடங்காது. அப்படி சீமான் தம்பிகள் நெருப்பாக இருக்க வேண்டியதில் நெருப்பாக இருப்போம், தண்ணியாக இருக்க வேண்டிய தண்ணியாக இருப்போம். ஒருபோதும் இந்த களத்தை விட்டு நாங்கள் ஓய போறதில்லை. இந்த வழக்குகளுக்கோ இந்த பிரச்சனைகளுக்கோ இந்த பிரச்சாரங்களுக்கோ நாங்கள் அவதூறுகளுக்கோ ஓய மாட்டோம். எங்கள் அண்ணன் சீமான் மீதுல 1000 அவதூறு, 1000. அவர் ராமக்கறி சாப்பிட்டாரு, அவர் AK-74. சீமான்னா அதிமுக கூட போயிடுவாரு, சீமான்னா திமுக கூட போயிடுவாரு. கருணாநிதி 2000 கோடி கொடுத்தாரு, ஜெயலலிதா பணம் வாங்கிட்டாரு, பிரபாகரன் நிறைய பணம் கொடுத்துருக்காரு, ஈழத்திலிருந்து நிறைய வருது அப்படிலாம் சொன்னாங்க. 2016 நிற்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. 2019 நாடாளுமன்றத்தில் நிற்க முடியுமான்னு கேட்டாங்க. 2020 உங்களுக்கு வாக்குச்சாவடிக்கு முகவர் இருக்கான்னு கேட்டாங்க. இன்றைக்கு 2024-26 என்றைக்கு வந்தாலும் தனித்து நிற்போம். தமிழ்நாடு முழுமைக்கும் கிளைகளை கட்டி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எங்களுடைய முகவர்கள் 10 முகவர்கள் 2020 நாடாளுமன்ற தேர்தலை அலங்கரிக்க போகிறார்கள். நாடாளுமன்றத்தில் 1 கோடி வாக்கு இலக்கு. 2026 கோட்டை செங்கோட்டை தான் எங்கள் இலக்கு. பாஞ்சால் வேட்டைதான், பிறகு கோட்டை தான் என்ற முழக்கத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, திமுக இருந்து நீங்கள் என்னத்தை அடைஞ்சிட்டீங்க? அதிமுக இருந்து என்னத்தை அடைஞ்சிட்டீங்க? கரவேட்டி, கருணாநிதி, ஜெயலலிதா, ரெட்டலை சூரியன் பார்த்து பார்த்து சலிச்சு போச்சு. நீங்க தான் சொன்னீங்க படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், நல்லவங்க அரசியல் வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும்னு. வந்திருக்கிறோம். காமராஜர் மாதிரி யாரும் வராது. அவர் எப்பேற்பட்ட தங்கம், சொல்லிக்கிட்டே இருந்த முடியாது. காமராஜருடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய போட்டி கருணாநிதியுடைய ஆட்சி அல்ல, எங்கள் போட்டி ஜெயலலிதாவின் ஆட்சி அல்ல, எங்கள் போட்டி காமராஜர் ஆட்சி சிறந்த ஆட்சியா, பேரன் சீமானுடைய ஆட்சி சிறந்த ஆட்சியா என்பதான் போட்டி. வாருங்கள், உங்களுக்கான களம். இந்த ஆத்து மணலை அள்ளும் போது உங்களுக்கு கோபம் வருகிறதா? இந்த கனிம வளத்தை கொள்ளடிக்கும் போது உங்களுக்கு கோபம் வருகிறதா? சாலை சரியாக போடவில்லை, தண்ணீர் சரியாக வரவில்லை, ரேஷன் கடையிலே ஊழல், தாலுகா ஆபீஸ்க்கு போனால் ஊழல், சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போனால் ஊழல், லஞ்சம் என்று உங்களுக்கு அதையெல்லாம் பார்த்து கோபம் வருகிறதா? உங்கள் கோபத்தை தீர்த்து கொள்ள இருக்கிற வாய்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி. வாருங்கள். தேவராக இருந்தோம், நாடாராக இருந்தோம், செட்டியாராக இருந்தோம், ஆசாரியாக இருந்தோம், கோணராக இருந்தோம், இந்துவாக இருந்தோம், கிறிஸ்தவராக இருந்தோம், இஸ்லாமியராக இருந்தோம். முதலாக தமிழராக திரண்டு வாருங்கள். என்பதற்குரிய மக்கள், நாங்கள் தேவரல்ல, நாடாரல்ல, கோணாரல்ல, செட்டி அல்ல, முதலி அல்ல, பிள்ளை அல்ல, இனத்தால், மொழியால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் தமிழர்கள் என்ற திமிரோடு வாருங்கள். கருணாநிதி ஜெயலலிதாக்கும் பரம்பரமா, நாங்கள் திமுக பரம்பரை, நாங்கள் அதிமுக பரம்பரை. என்பதற்குரிய மக்களே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பரம்பரை கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு பரம்பரை உண்டு. உலகத்தில் ஓடுகிற நதியை தடுத்து அந்த நதியிலே, அந்த ஆற்றிலே அணையை கட்ட முடியும் என்று உலகத்தின் முதல் அணையை கட்டிய நம் பாட்டன் கரிகால் சோழனுடைய பரம்பரை நம் பரம்பரை. இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன விரிசல் கூட விழாத 1100 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய ராஜ கோபுரத்தை எழுப்பிய நம்முடைய பாட்டன் புலிக்கொடி வேந்தன் ராஜராஜ சோழனுடைய வாரிசுகள் நாம். எல்லோரும் இந்த மண்ணிற்கு வருகிற பொழுது வெள்ளைக்காரனுக்கு மண்டியிட்ட பொழுது அந்த வெள்ளைக்காரனை விரட்டி அடித்த நம் முன்னோர்கள் புலித்தேவன், மருதுபாண்டி, தீரன், சின்னமலை, அழகுமுத்துக்கோன், வெண்ணிக்காலடி, சுந்தரலிங்கம் இவருடைய பரம்பரையில் வந்த பிள்ளைகள் நாம். இன்றைக்கு உலகம் முழுமைக்கு மோடி போய் திருக்குறளை பேசுகிறார். உலகத்திலேயே கிறிஸ்தவ மக்களுக்கு என்றால் அது பைபிள், இஸ்லாமிய மக்களுக்கு என்றால் குரான், இந்து என்று சொல்லிக்கொள்வனுக்கு பகவத்கீதை. ஆனால் உலகத்திற்கே ஒரு பொது மறை இருக்கிறது என்றால் அது நம் பாட்டன் வள்ளுவன் எழுதிய திருக்குறள். அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்தவர்கள் நாம. திருக்குறளை படிங்க. கண்ட கருமத்தையும் கருணாநிதி எழுதியதையும் படிக்காம திருக்குறளை படி. திருக்குறள் இல்லது போல ஒரு வேதம் இந்த உலகத்தில் கிடையாது. உனக்கு பிரச்சனையா, உனக்கு துன்பமா, வீட்டு சிக்கலா, பணச்சிக்கலா, மனச்சிக்கலா, துரோகமா, நட்பு கூட முரணா, எல்லாத்துக்கும் இடையே இருக்கிறது. காதலி கூட பிரச்சனையா? காதலிக்கு காதலை சொல்ல வேண்டுமா?
அன்பாக கடத்த வேண்டுமா? வள்ளுவனை போல உலகத்தில் கிடையாது. மலரினும் மெல்லிது காமம் சிலரதர் செவ்வி தலைப்படுவன்றான். ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறுகின்றான். அவனை தாண்டி ஒரு காதலன் ஒரு உலகத்திலே கிடையாது. படி படி, காதல் செய்யணும்னா வள்ளுவனை படி, சண்டை போடணுமா படி, எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறான். அதை விட்டுட்டு கருணாநிதி சொல்லிட்டார், ஸ்டாலின் சொல்லிட்டார். அவங்களெல்லாம் நம் தலைவர் அல்ல. நம்முடைய தலைவர்கள், நமக்காக வழிகாட்டிய தலைவர்கள். பாரதியாரை, பாரதிதாசனை, இவர்களை படியுங்கள். காமராஜர் வரலாற்றை படியுங்கள், கக்கனின் வரலாற்றை படியுங்கள், ஜீவானந்தம் வரலாறு படியுங்கள், சிங்கார வேலர் வரலாறு படியுங்கள், முத்துராமலிங்க தேவருடைய உண்மையான வரலாறு படிங்க. அவர் தலைவர் அவர் தேவமாரு, அவர் தேவமாரு, அது தவிர எதுவும் தெரியாது. முத்துராமலிங்க தெரியாரு, அவர் தேவர். காமராஜர் யாரு, அவர் நாடாரு. இது தனி. காமராஜர் யாரு, நாடாருன்னு தெரியும். முத்துராமலிங்க தேவர் யாரு, தேவர்னு தெரியும். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது. அன்பிற்குரிய மக்களை, வெள்ளைக்காரனை எதிர்த்து வெள்ளைக்காரன் கைரேகை கேட்ட பொழுது கைரேகை போடாதீர்கள், கை விரலை வெட்டி வீசுங்கள் என்று பேசியவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். என்னுடைய பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். சாதிய எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் என்று பேசியவர் முத்துராமலிங்க தேவர். தன்னுடைய சொத்து பத்துக்களை 17 பங்குகளாக போட்டு ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்து விட்டு போனவர் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த வரலாறை படிக்காம தேவர் மஞ்சள் சிவப்பு ஒரு பங்கு, மஞ்சள் சோப்பு போட்டு வச்சிருது, பங்கு வச்சிருது, கையில் மஞ்சள் சோப்பு கயிறு. நாங்கள் யாரு, தேவமாரு. அது வல்ல தேவர். தன் இனத்தை முத்துராமலிங்க தேவர் சொல்றார், டேய் 10 பேரை அடிப்பதல்ல வீரம், தன் உயிரை கொடுத்தேனும் 10 பேரை காப்பாற்றுவதால் உண்மையான வீரம். நீ முத்துராமலிங்க தேவர் வழிவந்தவன் என்றால் நீ கனிமவள லாரிய மர, நீ முத்துராமலிங்க தேவர் வழிவந்தவன் என்றால் நீ ஆத்துமல் கொள்ளையை தடு, நீ முத்துராமலிங்க தேவர் வழிவந்தவன் என்றால் உனக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்தா பிஞ்ச சூவ கலட்டி, இல்லை ஓட்டுக்கு பணம் கொடுப்போன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்று எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு. அவன் பேரங்கிட்டே நீ ஓட்டுக்கு பணம் கொடுக்க செருக்கி உள்ள அப்படின்னு செருப்ப கலட்டி நீ அடி, நீ முத்துராமலிங்க தேவர் வாரிசு. வரலாறு படிக்காம சும்மா சாதி, தேவர் போய் தேவேந்திர வெட்டுறது, நாடார் போய் தேவரை வெட்டுறது, தேவேந்திர நாடாரை வெட்டுறது, தேவர் கோணாரை வெட்டுறது, கோணார் தேவரை வெட்டுறது, இப்படி மாறி மாறி சொந்த அண்ணன் தம்பியை வெட்டுறதுக்கு பதிலாக இந்த கனிம வளத்தை கொள்ளடிக்கிறவன், இந்த மலையை கொள்ளடிக்கிறவன் என்னைக்காவது வெட்டிருக்கிறியா? ஏன் ஒரு சொன்னா உன் தம்பி இல்லை என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். என்ன அது நானும் சரவணன் கூட விம்சா போட்டோம். என்னப்பா பிரச்சனை, ஏன்ப்பா அப்படி இது பண்ணீங்க அப்படின்னு ஒரு அண்ணன் ஒருத்தர் கேட்குறாரு. என்ன பண்ணீங்க? 7 பேரை வெட்டிட்டோம். 7 பேரை எதுக்குப்பா வெட்டினீங்க? அண்ணா ரொம்ப அவமானமாக போச்சுண்ணே, ரொம்ப அசிங்கமாக போச்சுண்ணே. என்னப்பா சொல்லுப்பா. நம்மளை வெட்டணும், நம்ம பிள்ளையை கட்டணும்னு சொல்லிட்டாம்னே, சொல்லிட்டானா ஒரு சாதியை சொல்லி நம்மளை வெட்டணும், நம்ம பிள்ளையை கட்டணும்னு சொல்லிட்டாமனே வெட்டிட்டோம்னே. உன் சாதி பெண்ணை வெட்ட வேண்டும், கெட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு கோபம் இருந்தால் உன் மண்ணை வெட்டுகிற மீது உனக்கு கோபம் வரணுமா வேண்டாமா? பெண்ணை தொட்டவனையே வெட்ட வேண்டும் என்றால், பெண் மீது ஆசைப்பட்டவனை வெட்ட வேண்டும் என்றால் மண்ணையும் மலையை வெட்டி போறான். இது புலித்தேவன் ஆண்ட மலை, இது மருதுபாண்டியர் ஆண்ட மலை, இது வேல்நாச்சர் ஆண்ட மலை, இது தீரன் சின்னமலையும் அழகமத்து கோணம் வெண்ணி காலாடியும் ஆண்ட மலை தானே. அந்த மலையை வெட்டிட்டு போறானே தென்காசியில், இந்த கீழே பாவூர் சத்துல உனக்கு ஏன் கோபம் வரல? மீசையை முறுக்கு, கனிம வளத்தை தடு, உங்க கூட நான் நிற்கிறோம், உங்களுக்கு வளர்க்கணும், நாங்கள் வந்து நிற்கிறோம். அதான் அந்த வரலாறு தெரியாம கண்ட கர்ம வரலாறு படிச்சுட்டு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒருத்தர் சொல்றாருல, ஒருத்தர் நான் வந்து ஸ்டாலினை ராஜராஜ சோழன் போல் பார்க்கிறேன், உதயநிதி ஸ்டாலினை ராஜேந்திர சோழன் போல பார்க்கிறேன். யாரு? தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமொழி. ஸ்டாலின் ராஜராஜ சோழனா, உதயநிதி ஸ்டாலின் ராஜேந்திர சோழனா? உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா? உனக்கு கண்ணு தெரியுமா இல்லையா? யாரை யார் கூட ஒப்பிடுற? டேய், யாரை யார் கூட ஒப்பிடுற? இந்த உலகத்திலேயே அன்பிற்குரிய மக்களே, அலாவுதீன் கில்ஜி படையெடுத்து வருகிறான். அதுக்கு முன்னாடி கஜினி முகமது படையெடுத்து வர்றான். கஜினி முகமது அந்த பக்கம் நிற்கிறான், இந்த பக்கம் நம்முடைய பாட்டன் ராஜேந்திர சோழன். கஜினி முகமதுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது, அந்த பக்கம் ராஜேந்திர சோழன் படையோடு நிற்கிறார். அவரை மட்டும் நாம் வென்றுவிட்டால் ஒட்டுமொத்தமான தென் இந்தியாவையும் வென்றுவிடலாம். அன்னைக்கு இந்தியா இல்ல, தென் பகுதியை வென்றலாம்ன்றான். அதுக்கு கஜினி முகமது சொல்லியிருக்கிறான், ராஜேந்திர சோழன் யானையை படையாக வைத்திருக்கிறான், அவனோடு சண்டை போட்டு நான் சாக விரும்பலை என்று கஜினி முகமதுக்கே தண்ணி காட்டி அனுப்பிய நம்முடைய முப்பாட்டன் ராஜேந்திர சோழனை உதயநிதி ஸ்டாலினுடைய பிள்ளக்கா பயலோடு ஒப்பிடுவதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வன்மையாக
எப்பேற்பட்ட தலைவர்களோடு ஒப்பிடுவது? இவன் வரலாறு என்ன தெரியுமில்ல, மொத்தமாக முடிச்சான் 100 வருஷம். பெரியார், அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், இந்த 5 தான். கடைக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல பாவம் பிள்ளைகளுக்கு கடைக்கு போகிற நேரம்ல 5. அதை தாண்டி யாரையும் சொல்ல மாட்டான். வள்ளலார் வரலாறு, வைகுந்தர் வரலாறு தெரியாது, நேசமணியுடைய வரலாறு தெரியாது. யாருடைய வரலாறும் தமிழர்களுக்கு தெரியக்கூடாது என்பது தெளிவாக இருந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அவர்களை புகழ்ந்துக்குவாங்க. கருணாநிதி அண்ணாவை பற்றி பேரறிஞர்பார், அவருக்கு இவரை பார்த்து கலைஞர்பார். இவங்களே மாறி மாறி இவங்களே அறிவாளின்னு அறிவிச்சுக்குவாங்க. என்ன பெரிய அறிவாளி? 4-10 தமிழாசிரியர் வச்சு புத்தகம்லாம் அறிவாளியா? திருக்குறளுக்கு கருணாநிதி உரையினாரு. கருணாநிதி தமிழர்களை படிக்க வச்சார் சொல்றான். கருணாநிதி தமிழர்களை படிக்க வைத்தார் என்றால் ஏன் ஸ்டாலினை படிக்க வைக்கல? ஆனாவுக்கும் அக்கனாவுக்குமே தெரியலையே. திமுக கட்சிக்காரன் யாராவது வெள்ளை வெட்டி சட்டை கட்டியிருந்தா, நல்லா கஞ்சி போட்ட சட்டை உடுத்திருந்தா, கருணாநிதி ஜெயலலிதா கருணாநிதி படத்தை வைக்கிறதா இருந்தா போய் ஸ்டாலின் கேளு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம். இந்த குரலை சொல்லட்டும். நான் திமுகவில் சிவபத்மநாபன் தலைமையிலே சேர்றேன். எங்க பெரியப்பா மகன் தலைமையிலே சேர்றேன், ஐயா கிட்ட சேர்றேன். ஆக அந்த வகையில் அகர ஆக முகர ஆக அந்த வகையில் எழுத்தெல்லாம் ஆகவே ஆதி அதில் பாதி பாரு தெரியாது. தண்ணி மேலே லாரி ஏற்றுவான், லாரி மேலே லாரியில் தண்ணி ஏற்றுவான். இவர் தண்ணி மேலே லாரி ஏற்றினார். ஹைட்ரோ கார்பனுக்கு ஹைட்ரோ பைட்டுனாரு. பொள்ளாச்சியில் பாலியல் பலாத்காரம் நடந்துக்கிறது. ஆக தொகையில் பொள்ளாச்சியில் பாலியல் பலகாரங்கிறாரு. பாலியல் பலாத்காரத்துக்கும் பாலியல் பலகாரத்துக்கும் வித்தியாசம் இல்லை. உலக கொடுமை உண்டாங்க, உலக கொடுமை. எங்கள் அண்ணன் எங்கே இருக்காரு, இயற்கை விவசாயி பாலா, அடிக்கடி பதநீர் கொடுப்பாரு. பதநீர் கொடுக்குறான். உலகத்தில் சின்ன பிள்ளைக்கு தெரியும் பதனி என்பது இயற்கையாகவே இனிப்பானது. ஆக அந்த 17 சக்கரை போட்டிருக்கா, இது இனிப்பா இருக்குமா? பக்கத்தில் கனிமொழி, 5-6 ஃபாதர்மார் வேற வச்சுக்கிறேன். அப்புறம் பதனியில சக்கரை போட்டிருக்கான்னு கேட்குற தலைவருக்கு ஓட்டு போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு தண்ணி வரல, எங்களுக்கு கரண்ட் வரல, எங்களுக்கு ரேஷன் வரல, என் பிள்ளைக்கு படிப்பு வரல, எங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை, போகிறதுக்கு பஸ் இல்லை, எங்களுக்கு சாலை இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு இடிஞ்சு விடுனா இவ்வளோத்தான் செய்யும். எங்கள் தாத்தன் கர்மவீர காமராஜரை படிக்காத தலைவர் சொல்லுவாங்க. இல்லை, நேருவுக்கு இணையாக ஆங்கிலம் பேசக்கூடிய தலைவன் நம்முடைய கர்மவீரர் காமராஜர். நேருக்கு இணையாக இந்தி பேசக்கூடிய தலைவன் கர்மவீரர் காமராஜர். குஜராத்தில் பேசுகிறார். குஜராத்தில் விவசாயிகள் மாநாடு, 10 லட்சம் பேர் திரண்டிருக்கிறான். குஜராத்திய மக்களுக்கு தமிழ் தெரியாது. நம் தாத்தனுக்கு இந்தியும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும். ஆனால் தன் தாய்மொழி தமிழிலே காமராஜர் உரையாற்றுகிறார். 1 மணி நேர உரை முடிகிறது. பேச்சு முடிந்தவுடனே 10 லட்சம் விவசாயிகளும் எழுந்து நின்று கை தட்டுகிறார்கள். கை தட்டும்போது அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள், காமராஜர் தமிழில் பேசினாரே, உங்களுக்கு தான் தமிழ் புரியாதே, எப்படி நீங்க கை தட்டினீங்கன்னு கேட்டபொழுது எங்களுக்கு அவர் பேசியது புரியல, ஆனா அவர் பேச்சை வைத்து புரிந்து கொண்டோம், அவர் எங்களுக்காகத்தான் பேசினார்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் விவசாயிகளுடைய ஒரு விவசாயி மாதிரி இருக்காருன்னு. ஏன்னா காமராஜருக்கு தெரியும் பனையில் என்ன பிரச்சனை இருக்குது, கருப்பட்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, விவசாயத்தில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். காமராஜரை கேட்குறாங்க, உங்களுக்கு அறிவியல் தெரியுமா, புவியியல் தெரியுமா? தெரியாது. எனக்கு புவியியல் தெரியாது, அறிவியல் தெரியாது, பூகோளம் தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த ஆறு ஓடுகிறது, அது எங்கெங்கு பாய்கிறது, எத்தனை குளங்கள் இருக்கிறது, எத்தனை வாய்க்கால் இருக்கிறது, என்ன விளைகிறது, அந்த விளைச்சலுக்கு விவசாயிக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது என்று எல்லாம் தெரியும் என்று சொன்ன தலைவன் நம் தாத்தா காமராஜர். அதுதான் பூகோள அறிவியல், அதான் மண்ணுடைய வரலாறு. அவருக்கு அது சொல்ல தெரியல. அரசியல்னா என்னன்னு நம்ம தாத்தா போய் கேட்குறாங்க. அரசியல்னா என்னன்னு அவர் மக்கள் மொழியில சொல்லலை, மக்கள் தத்துவமாக சொல்லலை. அவர் சொல்றாரு, இந்த அரசியலா, இந்த மக்கள் தண்ணி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கான், நான் என்னன்னு போய் கேட்க போறேன், இதான்ப்பா அரசியல்ன்றாரு. மக்களுடைய தேவையும் அதற்கான சேவையும் தான் அரசியல். அந்த வார்த்தை அவருக்கு வரல. ஆனால் கருணாநிதி போல உலகவர் ஓவியவ, உற்சாக காவியவ, ஓடை நறுவளர, உடையவள் புதுரளவ, அன்பே அழகே அமுதே இன்பமே இனிய தென்றலே வரகதபடியே வாடிக்கை சுடரே மண்பத விளக்கே என்று இப்படிலாம் பேசல. இப்படி பேசல. சங்க இலக்கியத்தை பேசல. நம்முடைய சிலப்பதிகாரமோ சிவக சிந்தாமணியோ வளையாபதியோ குண்டலகேசியோ பேசல.
திருக்குறள் பேசல. ஆனால் மக்களுக்கான அரசியலை பேசிய தலைவன் நம்முடைய தாத்தன் காமராஜர். அந்த காமராஜரை கொண்டாடுகிற தகுதி காங்கிரஸுக்கும் கிடையாது, களவாணி திமுகவுக்கும் கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது, அவரை கொலை செய்ய பார்த்த பாஜகவுக்கும் கிடையாது. காமராஜரை கொண்டாடுகிற ஒரே தகுதி எங்களுடைய அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு. ஏனென்றால் காமராஜரை போல ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை உருவாக்க துடிக்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுடைய இலக்கு ஒன்றுதான். பசிக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதை உருவாக்குவதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த லட்சியத்தில் நீங்களும் சேர விரும்பினால், அந்த லட்சிய பாதையில் நீங்களும் பயணிக்க விரும்பினால், அண்ணன் சீமானுடைய கரத்தை வலுவாக்க விரும்பினால், இந்த கேடுகட்ட திமுகவையும் மானங்கட்ட அதிமுகவையும் இந்த புரோக்கர் வேலை செய்கிற பாஜகவையும் இந்த களவாணி காங்கிரஸையும் தமிழர் நிலத்திலிருந்து புரட்டியடிக்க நீங்கள் விரும்பினால், சாதி கட்சிகள் மத கட்சிகளை வீழ்த்த நீங்கள் விரும்பினால், நீங்கள் சேர வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. வாருங்கள். எங்ககிட்ட மாவட்டம் வாங்க, வட்டம் வாங்க, ஒன்றியம் கிடையாது. வயதுக்கு மூத்திருந்தால் அண்ணன், வயதுக்கு இளையந்தா தம்பி, வயதுக்கு மூத்திருந்தா மச்சான், வயது கம்மியா இருந்தா மாப்பிள்ளை, வயதுக்கு மூத்திருந்தா அக்கா, வயது கம்மியா இருந்தா தங்கச்சி, இல்லை என்றால் சித்தி, பெரியம்மா, சித்தப்பா, மாமன், மச்சான், தாத்தா, ஆச்சி என்று உறவு முறை சொல்லி அழைக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியில் மட்டும்தான் தேவரும் தேவேந்திரரும், தேவரும் நாடாரும், பறையரும் கோணாரும், செட்டியாரும் ஆசாரியும் அண்ணன் தம்பியாக இருக்கிற ஒரே ஒரு கட்சி, அது நாம் தமிழர் கட்சி. வாருங்கள் மான தமிழர்களே, கீழே பாவூரிலே வாழ்கிற என்னுடைய அண்ணன் தம்பிகளே, நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் தமிழர் கட்சி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் அண்ணன் தினகரனுக்கும், இந்த பகுதியிலே களமாடி வருகிற எங்களுடைய அண்ணன் செல்வம் அவர்களுக்கும், செல்வகுமார் அவர்களுக்கும் நீங்கள் வலு சேர்க்கும் விதமாக நீங்கள் கட்சியில் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்து கொண்டு நீங்கள் உண்மையான தமிழ் பற்றோடு, உண்மையான இனப்பற்றோடு வாருங்கள். உங்களுக்கான களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம். வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கனிம வளத்தை காப்பாற்ற, இந்த மலைகளை காப்பாற்ற, இந்த சிற்றாற்றை காப்பாற்ற, இந்த கீழப்பாவூர் நம்முடைய ராஜேந்திர சோழனுடைய பேரில் இருக்கக்கூடிய இந்த குளத்தை, இந்த வாய்க்காலை, இந்த பார்ப்பனர்கள் ஆட்டையை போட்டு வைத்திருக்கிற இந்த குளத்தை, வேலி போட்டு அமைத்திருக்கிற இந்த குளத்தை காப்பாற்ற நாம் தமிழர் கட்சி இணையுங்கள். விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள். வெற்றி ஒரு நாள் நாம் வெல்லுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.